अस्मद्गुरुभ्यो नमः. अस्मत् सर्वगुरुभ्यो नमः. अस्मत् परमगुरुभ्यो नमः. श्रीमते रामानुजाय नमः. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं स्तुतिसदशिरश्चित्त मत्याभयन्ती स्वोच्चिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य पुङ्क्ते कोदादस्यै नमहिदमिदं भूय एवास्तु भूयः. இல்லை பாசரமும் ஆண்டாள் நாச்சியார் உள்ள ஆண்டாள் பூமி பிராட்டியின் மேல் பாடப்பட்ட இந்த தனியன் ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்திலே செய்யப்பட்ட பாடப்பட்ட தனியன் ஸ்லோகம். கீதாபவனம் இன்றைய தினம் ஏழாம் நாள் சொற்பொழிவு, திருப்பாவை சொற்பொழிவு நடைபெறவிருக்கிறது. திரளாக இருக்கின்ற வளாகத்தில் இருக்கின்ற கீதாபவனத்தில் அருகாமையில் இருக்கின்ற பக்தர் கொடிகள் அனைவரும் வந்து இந்த சத் விஷயங்களை கேட்டு சத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய பாசுரம் 13ஆம் பாசுரமாக நம்முடைய கிரமத்தின்படி நாம் சேவிக்கவிருக்கிறோம். நேற்றைய பாசுரங்கள் அனைத்துமே சேவிக்கப்பெற்று நேற்று ஆண்டாள் கனைத்திளங்கச்சருமை என்ற பாசுரத்தை நாம் அனுபவித்தோம். அதே போல இன்றைய பாசுரம் அதனை தொட்டு அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவா என்று அந்த பாசுரம் நிறைவு பெற்றிருக்கிறது. அதாவது இந்த பெண் பிள்ளைகளை அழைக்கும் அந்த வரிசைப்படி நாம் பேசி அழைப்பது ஊரார் தெரியும் வண்ணம் ஆகிவிட்டது என்று முடித்திருக்கிறாள் நேற்றைய பாசுரத்தில். என்ன காரணம்னா, 4:30 மணிக்கு நம்ம அழைச்சோம்னா ஊராரெல்லாம் உலங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுவே 5 மணி 5:15 5:30 ஆகும்போது ஊராரெல்லாம் விழிச்சிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் தாமதமாகி எந்திரிக்கிறவங்களும் எந்திரிச்சிருப்பாங்க. அப்போ போய் நம்ம கதவை தட்டி கூப்பிட்டு அழைச்சோம்னா உலக அனைத்தாருக்கும் தெரிந்தது போல, என்ன ஊரெல்லாம் தெரிந்த போல அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் என்று அந்த கால நியமனத்தை, கால மாற்றத்தை ஆண்டாள் இங்கே குறிப்பிட்டு கொண்டே வருகிறாள். இப்போ இந்த நாடகத்தில் இந்த ஆண்டாள் பூமி பிராட்டி நடத்துகின்ற இந்த திருப்பாவை என்ற இயல் இசை நாடகத்திலே பார்த்தோம்னா ஒவ்வொரு காட்சிக்கும் அந்த வரிசைப்படி, அந்த கிரமப்படி அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டே காட்டுவாள். ஏன்னா அதுபோல நேற்றைய பாசுரத்தில் இருந்து இன்றைய பாசுரத்துக்கு நாம் இன்று பிரவேசம் செய்கிறோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவம் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோரம் பாவாய் என்று இந்த 13ஆம் பாசுரம் நமக்கு தெரிய வருகிறது. இந்த புள்ளின் வாய் கீண்டானை என்று சொல்வது எப்படி என்றால், இந்த புல்லு என்றால் பறவைன்னு அர்த்தம். அந்த பறவையாக வந்திருக்கிற பகாசுரன் என்ற அந்த கொக்கு வடிவத்திலே வந்த அந்த அசுரனை குறிப்பிடுகிறாள் ஆண்டாளுக்கு. அந்த கொக்கு வடிவத்திலே வந்த அரசன் இந்த பறவை இனங்களுக்கெல்லாமே ஹேது செய்து வந்த அந்த கோகுலத்திலே கண்ணன். ஏன்னா கோழி அடைத்தனகான்னு சொல்றாங்க. அந்த கோழி, கொக்கு, வாத்து இது போன்ற அத்தனை பறக்கும் இனங்களையும் போற்றி கொண்டே வருகிற ஆண்டாள் இந்த பாசுரத்திலே புள்ளின் வாய் கீண்டானைன்னு சொல்றார். அடியேன் முன்னாடி சொன்னபடி நமக்கு என்ன பிரியமாக இருக்கிறதோ அதன் வடிவத்திலே தான் எதிரிகள் நமக்கு நம்ம எல்லாம் செய்வினை பண்றதுக்கு அனுப்புவாங்க. நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அதுவே நமக்கு வினையா அமையும். இது ஒரு வினை. இது பறக்கிற வடிவத்தில் ஒரு அசுரனை கம்சன் அனுப்பிச்சிருக்கான். புள்ளின் வாய் அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு வடிவத்தில் வந்திருக்கான் அந்த அசுரன். பகவானே கொக்கு வடிவமாக இருக்கிற அந்த ஹம்சாவதாரம் எடுத்திருக்கிறான். ஏன்னா கொக்கு வடிவத்திலே இருக்கிற ஹம்சாவதாரம்னா ஒரு பெரிய அவதாரம்ங்க. இந்த உலகத்தை எல்லாம் வடிகட்டுகிற அவதாரம் ஹம்சாவதாரம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த பாலும் நீரும் கலந்து வச்சா அதை ரெண்டையும் பிரிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அடியேன் ஒரு விஷயமா கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, அந்த அன்னம்னு தமிழ்ல சொல்றோம்ல, அது வேற மாதிரி அர்த்தத்தை சொல்றாங்க. என்ன காரணம்னா, அன்னம்னா சாப்பிட்ற அந்த சோறுன்றாங்க.
அதில் வந்து பாலும் தண்ணியும் ஊற்றி வச்ச பிரிச்சிருமா அது. அந்த அன்னம் தான் பிரிக்குதுங்க, அந்த அம்சத்தை சொல்லலைன்னு ஒரு கருத்து வருது. என்ன இருந்தாலும் அன்னத்துடைய சுபாவம் ஹம்சத்துடைய சுபாவம் இருக்கு. ஹம்சம் வந்து அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கது, தெளிவானது ஹம்சம். ஏன்னா நம்ம வார்த்தைக்கு வார்த்தை எதை பார்த்தாலும் என்ன சொல்றோம், ஹம்சமா இருக்குன்றான். அம்சம்ங்கிற என்ன ஒரு அழகான ஒரு லட்சணமான விஷயத்தை பார்த்தாலும் பேசுறதும் சரி, செய்யறதும் சரி, பார்க்கறதும் சரி, நல்லா சாப்பிட்றதும் சரி, அம்சமா இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். அந்த ஹம்சம் தான் அதான் அவ்வளோ அழகா இருக்கும். என்ன மயிலை விட அழகா இருக்குமா ஹம்சம். அப்பேற்பட்ட அந்த ஹம்சமாக அந்த பாராட்டி சீராட்டி என்ன பகவானே அவதாரம் எடுத்திருக்காரா ஹம்ச ரூபத்தில் சொல்லும்போது அந்த கொக்கு இனம் என்ன அதே இனத்தோட இருக்கிற ஒரு பறவை அனுப்பிச்சிருக்காங்க ஹம்சன். அப்ப புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை என்ன கிள்ளிக் களைந்தானை கீர்த்துமை பாடி போய். எனக்கு ஒரு விஷயம் வந்து பொறி தட்டுதுங்க, சில நேரத்தில் புரியவும் மாட்டேங்குது. இந்த கண்டனத்தை நான் போட்டுக்கிட்டே வரேன். ஆண்டாள் அதிகப்படியா பாசுரங்களை ராமனைத்தான் போட்டுறாங்க. என்ன காரணம்னே தெரியல. ராமனு மேல அவ்வளவு என்ன ஒரு ஈர்ப்பு ஆண்டாளுக்கு. ஏன்னா ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தியோட வாழ்ந்திருக்கான் பாத்தீங்களா, அதுபோல அந்த ஈர்ப்பு போல என்ன ஏகப்பத்தினி விரதனாக இருக்கின்ற அந்த ராமச்சந்திர பிரபுவை ரொம்ப அதிகபட்சமா இந்த பாசுரங்கள்ல போட்டுக்கிட்டே வர்றான் ஆண்டாள். ஆகவே இந்த பொல்லா வரக்கன்னு சொல்லும் போது அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு அரக்கன் தான் பொல்லா வரக்கன். அவன் யாருன்னா பகவானுடைய பத்தினியே கடத்திட்டு போனவன், கொடுமை பண்ணவன். என்ன அவன் தான் பொல்லா வரக்கன். லக்ஷ்மி பிராட்டியை யாராவது கடத்த முடியுமா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்குமா? என்ன அந்த அளவுக்கு துணிஞ்சிருக்கானா எவ்வளவு பெரிய ஒரு என்ன அந்த பொல்லா வரக்கன் அயோக்கியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. என்ன என்ன அதுபோல இந்த பொல்லா வரக்கனை கிள்ளி கலந்தானை சாதாரணமா கிள்ளி போட்டிருக்கான். ரொம்ப சிரமம் எல்லாம் படலங்க ராமன். நம்ம என்னமோ பாலம் கட்டியிருக்கான், என்ன வானர கூட்டங்களை திரட்டியிருக்கான், எல்லாம் மகா நாடகம். உலகத்தில் நம்ம நடிகர்களில் திலகம்னு சொல்லுவோம், என்ன நடிக வேல்னு சொல்லுவோம், என்னென்ன பட்டம் இருக்கோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க, எல்லாமே இந்த ராமச்சந்திர பிரபுவுக்கு பொருந்தும். என்ன அவன் எல்லாமே நமக்காண்டி நடிச்சு காட்டியிருக்கான் இந்த நாடகத்தை. என்ன நமக்காக பாடமாக நடித்து இந்த அவதார திசையிலே நமக்கு எல்லாமே அந்த லீலையை செய்து காண்பித்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கமாக. அதுபோல சாதாரணமாக கிள்ளி களைஞ்சிருக்கான். அதான் ரொம்ப முக்கியம். அவன் வந்து நமக்கு நெற்பயிர்களில் இருக்கிற நெல் மணிகளை எடுக்கிறதுக்கு அந்த புல்லை வந்து நம்ம வந்து போற்றுறோம். என்ன வயல்களோடு கயலுகளன்னு ஆண்டாள் பாடியிருக்கா. அந்த வயல் அறுவடை செய்யல, களை மாதிரி களைச்சிருக்கான் ராமச்சந்திர பிரபு. யார? ராவணனை. களை எடுக்கணும். நம்ம களை எடுக்கிறோமா? நம்ம அந்த களைகளை வந்து சோத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்படி அரிசியை விட்டுட்டோம். நம்ம பண்றது அதான். நம்ம களைகளை வந்து நல்ல தட்டில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எப்படி இருக்கு அப்போ வாழ்க்கை? அது போல இருந்துகிட்டு இருக்கு. என்ன ஆகையாலே கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போ என்று சொல்லி நல்லா புகழ்ந்து பாடணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ராமச்சந்திர பிரபுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா. இந்த கோஷங்கள் எல்லாம் நம்ம உலகம் முழுக்க முழங்கணும். ஏன்னா உலகம் முழுக்க முழங்குற ஒரே முழக்கமா. என்ன அதுபோல பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டாங்க. என்ன நேற்று சொன்னது என்ன அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரும் பாவை. எல்லாம் ஊரா கேட்கிற அளவுக்கு நீ வராம இருக்கியே, என்ன நல்ல கொரட்டை விட்டு தூக்கிக்கிட்டு இருக்கியே என்று சொல்வது போல சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றா பிள்ளைகள் எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன இந்த கீதாபவனத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க, மிச்சமுள்ள நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது போல அழைப்பது போல பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எடுந்து வியாழம் உறங்கிற்று. இதுல என்னங்க இந்த வெள்ளி வியாழன் என்னங்க சொல்றா? கிழமையை சொல்லிக்கிட்டு இருக்காளே. வெள்ளிக்கிழமை போயிருச்சு, வியாழக்கிழமை வந்துருச்சு, பின்னாடி போறா. வியாழக்கிழமைக்கு அப்புறம் தானேங்க வெள்ளிக்கிழமை வரும். அது இல்லைங்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதை என்ன குறிப்பிடுற ஆண்டாள்? இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்களா? அம்மா என்னமோ சொல்றாங்க, சூரியன் வெள்ளி எழுந்து விட்டது. எது வியாழன்? அப்ப எது வியாழன்? சந்திரன் எப்படி வியாழன் ஆவாங்க? சந்திரன் எப்படி வியாழன்? அது பொருத்தம் இல்லையே. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்பது இந்த கால மாற்றத்தை ஆண்டாள் குறிப்பிட்டுக்கிட்டே வர்றா. இப்ப வர்ற போற மாசம் என்ன? தை மாசம். தை மாசத்திலே சூரிய பிரவேசம் ஆகுது பாத்தீங்களா, மகர சங்கராந்தி.
அப்ப வெள்ளியுடைய திசையிலே பிரகாசம் பெறுகிறதாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப கால மாற்றத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒத்து வர்ற விஷயம். இது ஜோதிட சாஸ்திரம் என்று சொல்றது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாசம் வந்து வியாழ மாசம், ஞான பிரகாச மாசம். வியாழன் ஞான குரு வியாழன். இந்த மாசம் பூரா ஞானத்தை பெற்று 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 நல்லா படிச்சு இதை இப்படி செய்யணும், இது இப்படி செய்யக்கூடாது, செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், அப்படி எல்லாம் நிறைய செய்யாதனமைகள்லாம் எது எது செய்யக்கூடாதோ கத்துக்கிட்டு எது எது செய்யணுமோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்வி முறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் இறங்கக்கூடிய முதல் மாசம், சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய மாசம் தை மாசம் பிறந்தால் வழி பிறக்கிறது. அப்ப வெள்ளி இழப்போகிறது. இந்த ஞானத்தை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிட்டு தொழிலை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். இந்த வரப்போற தை மாசத்துல முக்கியமா நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம பஞ்சாங்கத்தில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, கொஞ்சம் இந்த வெள்ளி இருக்குல்ல, சுக்கிரன் அவ்வளவு பிரகாசப்படலையா இந்த மாசத்துல சொல்றாங்க. அதனால சுபகாரியங்கள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. தெரியுமா என்ன சொல்றாங்க காரணம் தெரியுமா? சுக்கிரன் சரியா எழுல, இன்னும் கொஞ்சம் நீச்சமா இருக்கான். நம்ம திசை அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. இந்த தை மாசம் வரப்போற தை மாசத்துல கல்யாணங்கள்லாம் இருக்கா? பத்திரிக்கை வந்திருக்கா? வந்திருக்காது? 22 2ஆம் மாசம். அப்பனா மாறிடுச்சே, தை மாசம் போடி மாசி வந்துருச்சே. 22 தானே சொல்றீங்க நீங்க? மாசி வந்துருச்சம்மா. நான் அடியேன்னு கேட்கறது தெளிவா கேட்டுக்குங்க. இங்கிலீஷை பத்தி பேசாதீங்கம்மா கொஞ்ச நேரம். இந்த இங்கிலீஷை பேசியே ஏமாந்து போறோம். கொஞ்சம் தமிழுக்கு வாங்க, சம்ஸ்கிருதத்துக்கு வாங்க. தை மாசத்துல எந்த ஒரு விசேஷ வீட்டு வைபவங்களை நிறுத்தி வச்சிருக்கோம். என்ன காரணம்னு ஜோசியர்கிட்ட கேட்டீங்களா நீங்க? சொல்லுவாங்க. கிடையாது, 2 அமாவாசைலாம் கிடையாது, சும்மா அது கிடையாது, மலை மாசம் கிடையாது. நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. அது ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த காரணம் இந்த தை மாசத்துக்கு கிடையாது. இந்த தை மாசத்துக்கு வெள்ளி பிரகாசம் ஆகாம கொஞ்சம் திசை மாறி கொஞ்சம் தாமதமாகுது. இந்த தத்துவ விஷயமாக ஆண்டாள் சொல்லி வைத்ததை குறிப்புணர்த்துகிறேன். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டேன்னா சூரியன் சந்திரன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுவரைக்கும் இதுகாரும் நீங்க புரிஞ்சுக்கிட்டது எப்படியோ இன்னைக்கு இருந்து தெளிவா தெரிஞ்சுக்குங்க. வியாழனா ஞானம். இந்த மாசம் வெள்ளி மாசம் கிடையாது, ஞான மாசம். இது ஞான பிரகாசமாக இருக்க வேண்டிய மாசம். ஏன்னா அமர எல்லாமே நம்ம தியானிச்சு நல்ல நிலைப்படுத்திக்கிட்டு தெளிவாக கூடிய மாசம் இது வியாழ மாசம். அப்ப இது முடிச்ச உடனே காரியத்தில் இறங்கிடணும். சட்டுன்னு பிள்ளைகள் எல்லாரும் எழுந்திருக்காங்க. இப்பதான் எல்லாம் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்துட்டாங்க, தயாராகிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? தைக்கு எல்லாம் 3000 ரூபாய் கிடைக்குது, கரும்பு கிடைக்குது, தயாராகிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாம் வரிசையை பார்த்தா அப்படி நீண்டுகிட்டே போகுது. ஆனால் கரெக்டாக குத்துறதை மட்டும் சரியாக குத்துங்க. அதுபோல இந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். மறுபடியும் வர்ணனை மாறுது. அப்படியே காலையில் எந்திரிக்க சொல்லிட்டு இந்த வர்ணனை புள்ளின் வாய் கீண்டானேன்னு அப்படியே புராணங்கள் எல்லாம் பாடிக்கிட்டே பகவானுடைய சேஷ்டிதங்களை பாட வேண்டும். அது உண்மையிலேயே நடந்திருக்கா இல்லையானா நமக்கு தெரியாது. பகவானுடைய சேஷ்டிதங்களை யாரோட சேஷ்டையெல்லாம் பாடுறோம்ல, எவையோ சேஷ்டையெல்லாம் பாடுறோம். இந்த சேஷ்டிதம்னு சொல்றாங்கல்ல, இது யாருக்கு தெரியுமா குறிக்குது? ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அப்படிம்பா. நம்ம வாய் வார்த்தையில் சாதாரணமாக இவன் சேட்டைக்காரன்டா, பெரிய சேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? உண்மையிலேயே இந்த சேட்டை என்ற வார்த்தை ஜேஷ்டிதம் என்ற வார்த்தையிலிருந்து தெரிஞ்சது. செட்டியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செட்டியார் வார்த்தை இருக்குல்ல, இது செட்டியாருங்கிற வார்த்தை ஜடனினா அண்ணி. அத அவங்களுக்கு அண்ணன், அதாவது என்னமா ஜேஷ்ட புத்திரன். சின்ன பயலுக்கு என்ன சொல்லுவோம்? கனிஷ்ட புத்திரன். ஜேஷ்ட கனிஷ்ட. இந்த ஜேஷ்டங்கிறது தான் ஜேட்டா மாறி இருக்கு. அதுதான் சேஷ்டிதம்னு சொல்றாங்க. சேஷ்டிதம். அப்ப ஜேஷ்ட ஹிதம் அப்படின்னா உயர்ந்த நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயல். ஜேஷ்டிதம்னா ஜேஷ்ட ஹிதம்னு பதம் பிரிக்கணும். அப்ப இந்த பகவானுடைய ஜேஷ்ட ஹிதங்களை சேஷ்டிதங்களை நாம் கேட்க வேண்டும். அவருடைய சேஷ்டை நமக்காக அவன் செஞ்ச சேஷ்டை, அதுதான் ஜேஷ்டி, அதுதான் சேட்டை.
நம்ம பண்றதெல்லாம் சேட்டை வேற, நம்ம ஓவரா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன. ஆகையால அந்த சேஷ்டிதங்களை நாம் சொல்லி சொல்லி காமிக்க வேண்டும், நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும். ஆரம்பிக்கும் போதே புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை என்ன கிள்ளி கலந்தாரன்னு ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டா, புராணத்திலிருந்து திடீர்னு இறங்கிட்டா நடைமுறைக்கு. இந்த ஆண்டாளுடைய பாசுரங்கள்ல எதுவுமே இந்த காலம் அந்த காலம்னு பிரிச்சு காட்டுறது தான் அவருடைய வேலையை. அந்த காலத்துக்கு மட்டும் போயிட்டு அப்படியே இருந்துட்டா ஒன்றும் விளங்காதுல்ல. அப்ப இந்த ஆண்டாள் பண்ண வேலையை நாமளும் இன்னைக்கு பண்ணணும். இந்த காலத்துக்கு பிரிச்சு காட்டணும், ஒத்து வர்ற மாதிரி காட்டி காட்டி பேசணும். அதனால தான் தலைப்பே திருப்பாவையும் சமூகம்னு வச்சிருக்கேன். புரியுதா? நம்மளுடைய தொடர் சொற்பொழிவு தலைப்பு திருப்பாவையும் சமூகம் தொடர் சொற்பொழிவு. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நம்ம எடுத்து காட்டுனாதான் நமக்கு பிடிப்பு கிடைக்கும். ஏன்னா அதிகபட்சமா நம்ம இன்னைக்கு பிரத்யட்சத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சூட்சமத்தை எல்லாம் அதிகம் நம்ம விரும்புறதில்லை. நமக்கு நமக்கு என்ன கிடைச்சா போதும், அவ்வளவுதான். அது எப்படி ஆயிருக்கு, யார்கிட்ட வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு அதெல்லாம் தெரியாது. கிடைச்சா போதும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கோம். அந்த அளவுக்கு தான் நமக்கு ஞானம் இருக்கு. ஆகையாலே இந்த நடைமுறை வாழ்க்கையும் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், எல்லாரும் வந்துட்டாங்க. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுன்னு அந்த கால மாற்றத்தையும் சுட்டி காட்டி புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய்னு சொல்லி அந்த பெண் பிள்ளையை போற்றுகிறாள். என்ன இந்த பெண் பிள்ளையை போற்றும் விதமாக பார்த்தோம்னா நிறைய அதட்டல் இருக்கும், போற்றுதல் இருக்கும். புள்ளும் சிலம்பினகான், மறுபடியும் இந்த பறவைகள் எல்லாம் கத்துதே, உனக்கு கேட்கலையா? சிலம்புகின்றன. பல பறவைகள் பல ஓசை கேட்குங்க. கூ கூன்னு கத்துற அந்த பறவை இருக்கு, கிளியுடைய சத்தம் வேற மாதிரி இருக்கும். என்ன இந்த புள்ளும் சிலம்பினகான்னு சொல்றா ஆண்டாள். எப்படி அந்த சிலம்பு ஓசை இருக்குல்ல, அது போல கேட்குமா சத்தம். அது ஒரு சத்தம்னு சொல்லி ஓசை ஓர கேட்டு காமிக்கிறாள். குள்ள குளிர குடைந்து நீராடாதேன்னு சொல்றான். போதரி கண்ணினாய்னு சொல்லு அந்த வார்த்தை தாமரை கண்களை போன்ற என்ன விழிகளை உடையவளே, போதரி கண்ணினாய்னு சொல்ற அந்த விளக்கம். அப்ப குள்ள குளிர குடைந்து நீராடாதே என்ன. அப்ப நம்ம போய் யமுனைக்கரையில போய் நம்ம நல்ல நீராட வேண்டும். எப்படி நீராட வேண்டும்? ஏன்னா தலையை விட்டுட்டு உடம்பு மட்டும் நனைய மாதிரி நீராடக்கூடாது. நல்ல தலை முழுக்க நனைகிற அளவுக்கு அமிழ்ந்து ஆழ்ந்து என்ன நல்லா நம்ம சுத்தி சுத்தி நல்லா நீராடணும். அந்த குளத்துல, அந்த நீரோடையில, அந்த யமுனை கரையில்னு சொல்றதுதான் இதோட விளக்கம். அப்ப இதோட என்னன்னா, நம்ம ஸ்நானம்னு சொல்றோம். இதுல அரகுர ஸ்நானம் இருக்கக்கூடாது, முழு ஸ்நானம் இருக்கணும். இந்த சொற்பொழிவுக்கு வந்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உட்காந்து கேட்கணும். என்ன திடீர்னு எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்றது போல முழுசா நீராடணும், முழுசா தலை வரைக்கும் நனையணும்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த நம்மளுடைய குளியல் அரை குளியல் இருக்குல்ல, அது ஒரு அரை குளியல் மாதிரி தான். என்ன குளியல் அறை குளியல் திடீர்னு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அது வாட்டுக்கு வந்துடும். கை பக்கம் நனைஞ்சிருக்கே இருக்காது, பின்னாடி புதுகே நனைஞ்சிருக்காது. என்ன குளிச்சுட்டீங்களான்னு கேட்பாங்க. என்ன குளிச்சுட்டு அவசர அவசரம் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவோம். அப்படி தலை நடையாம உடம்பு நடைஞ்சு குளிக்கிற அளவுக்கு சில நேரத்தில் குளிக்கவே மாட்டாங்களாம். யாரு? ஆயர் குல பெண்கள். ஆயர் குலத்துல இந்த யாதவர்கள் என்ன பண்ணுவாங்களா, இந்த குளிக்கிற பழக்கம்லாம் ஜாஸ்தி இருக்காதாம். அவங்களுக்கு என்னன்னா சதா மாடு கண்ணுகளுடைய இருந்து இருந்து பழக்கப்பட்டு அந்த கோ தூளி இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு குளியல் மாதிரி இருக்குமா. சாஸ்திரம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு பெரிய மங்களம் எதுன்னா, இந்த சாயந்தர வேளையில பாத்தீங்களா, மேய்ச்சல் நிலத்துக்கு சென்ற மாடு கண்ணுகள் எல்லாமே திரும்பி வர்ற திசையில அந்த ஊருக்கு திரும்பி வருமா. அப்போ அப்படியே மணி சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு கணங்கன்னு கேட்டுக்கிட்டு என்ன காலடி அந்த மண் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே தூளி பறந்துக்கிட்டே இருக்குமா. அந்த பறக்கிற தூளில போய் நம்ம நின்னா அது கங்கை குளியலுக்கு சமானமாங்க. எப்படி நம்ம அந்த புழுதி இருக்குல்ல, அந்த அந்த பசுமாடு கண்ணுகள்லாம் அப்படியே நடந்து நடந்து வரும்போது அங்கே ஒரு தூசி பறக்குமாம். என்ன அந்த மண் தூசி பறக்குமாம். அந்த மண் அந்த தூசியில போய் நம்ம நின்னோம்னா அந்த புழுதியெல்லாம் நம்ம மேல பறிஞ்சதுன்னா அது கங்கை குளியலுக்கு சமானம்னு சாஸ்திரம் சொல்லுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க மாடு கண்ணு எங்க போய் பார்த்துருக்கோம் நம்ம? என்ன புல்ல மேய்ற மாடையா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்? என்ன பூரா அந்த குப்பை மேய்ற மாடத்தை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. பாவம் என்னென்ன மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? என்ன இந்த காகிதம் திங்கிது, அந்த பிளாஸ்டிக் காகிதம் திங்கிது, எல்லாம் திங்கிட்டு இருக்கு. என்ன அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் கும்பிடுவாங்க நம்ம. என்ன இதை காப்பாற்றுறதுக்கு நம்ம வேலை கிடையாதுப்பா. அது ஆவின் பால் பார்த்துக்கிட்டோம், ஆவின் பார்த்துக்குவாங்க. நம்ம எதுக்கு பார்க்கணும்? அதை பொறுப்பை விட்டா பொறுப்பு துறப்பு நம்ம அதான் ரொம்ப சுலபமாக பண்ணுறது. எந்த பொறுப்பும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். பகவான் கிருஷ்ணன் பார்த்துக்குவான்னு வணங்கிடுவான். டேய் நீ என்ன பண்ண போற, நான் பார்த்துக்கிட்டு நீ என்ன பார்த்துக்க சொல்ற?
மறுபடியும் அவதாரமாக எடுக்க சொல்கிறேன் என்ன அப்படின்னு அவன் கேட்குறான்ல. நான் பண்ண அவதாரம்லாம் உனக்கு தெரியலையா, பண்ண சேஷ்டிதங்கள்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆண்டாள் பாண்டதெல்லாம் கேட்கலையா நீங்கள்? ஆகையால குள்ள குளிர குடைந்து நீராடதேன்னு சொல்லி அந்த மாதிரி குளியலை பார்த்த நாம உண்மையிலேயே போய் தண்ணீரில் குளிக்கலாம்னு சொல்றது போல ஆண்டாள் இங்கே உணர்த்துகிறார். அந்த கோகுலத்து பெண்கள் என்ன குளிச்சு தேவையில்லை, குளியல் தேவையில்லை, அந்த அளவுக்கு பசுமாடு கண்ணுகளோட அப்படியே இணைந்து ஒன்றி இருக்கிற அந்த கோகுலம், என்ன அந்த குலம். பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். அந்த படுக்கையில் கிடந்துகிட்டு இருக்கியோ, இன்னும் கிடையா கிடந்துகிட்டு இருக்கியோன்னு சொல்லி கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் பாசுரத்தை முடிக்கிறார். அதெல்லாம் கள்ளம் தவிர்ந்து. நம்ம தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை என்ன சொன்னாலும் எழுப்ப முடியாது. வேணும்ட்டே என்ன முதுக காட்டி படுப்பாங்க. எந்திரி அப்படின்னு சொன்னாலே அந்த சத்தம் கேட்டவுடனே நம்ம முகத்தையே பார்க்கக்கூடாதுனாலும் அப்படியே புரண்டு படுத்துருவாங்க. ஏன்னா அப்படிலாம் படுக்கிறத பார்க்குறோம்ல. அதுபோல பள்ளி கிடத்தியோ நீ பாவை நன்னாளால். என்ன இந்த நாள் நல்ல நாள், நீயும் நல்ல ஆள். எப்படி நன்னாளால்னு சொல்ற வார்த்தையில் நல்ல ஆள்னு வரும், நல்ல நாள்னு வரும். அந்த கள்ளனை நினைத்து கொண்டு நீ படுத்து கொண்டிருக்கிறாய். ஏன்னா அவன் செய்த திருட்டு, அவன் செய்த சேஷ்டை, அடியன் சொன்னது அவங்க சொன்னது போல புள்ளின் வாய் கீண்டானை நினைக்கிறது, ராமனுடைய சேஷ்டிதங்களை நினைக்கிறது, கண்ணனுடைய சேஷ்டிதங்களை நினைக்கிறது. இதெல்லாம் நீ நினைச்சு காலையில் எந்திருக்கும் போது ஏன்னா அப்படியே நேற்று பண்ண உபன்யாசத்தை கேட்டு கேட்டு படுத்துக்கிட்டு இருக்கோங்களே. இல்லை அடியனுடைய கற்பனை இது. என்ன அடியன் பேசுறதெல்லாம் நீங்கள் கனவு நினைக்கிங்களா அப்படின்னு ஒரு நினைக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை. என்ன பேசுறதெல்லாம் நினைச்சு காலையில் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த கள்ளனை நினைக்கின்ற கள்ளம் தவிர்ந்து எந்திரிச்சு வா, எங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடு. நம்ம திடீர்னு நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கோஷ்டியாக உட்காந்துருப்போம்னு வச்சுங்களேன், ஒரு 10 பேர் உட்காந்துருப்போம். திடீர்னு ஒருத்தர் சிரிப்பான். ஏய் எதுக்குடா சிரிச்ச? என்ன பரிகாசம் பண்ணுறதுக்கு சிரிச்சியா? எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லியா, நானும் சிரிப்பேன்ல. என்ன நீ எதுக்கு சிரிச்சுக்க? திடீர்னு சிரிச்சியே, திடீர்னு என்னமோ சொல்ல வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறிய. சொல்லுப்பா என்னன்னு சொல்லு, எங்களுக்கு அந்த என்ன விஷயத்தை சொல்லு, நாங்களும் அனுபவிப்போம்ல. நம்ம சாதாரணமாக நிகழ்வு நடக்கிற விஷயம்தான். அதுபோல ஆண்டாள் கோஷ்டியினர் ஆண்டாள் சொல்றா இந்த பாசுரத்தில், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அது எங்களுக்கு நினைக்கிறது ஒரு வாய்ப்பை கொடு. அந்த கள்ளம் தவிர்ந்து, என்ன அந்த கள்ளம் சொல்லாம இருக்கிறத தவிர்ந்து எங்களோட கலந்து வர வேண்டும். எங்களோட கலந்து நீயும் பேசு, வா வா வெளியில வா, கேசவனை மாதவனை பாட வெளியில வா வான்னு கூப்பிடுறா ஆண்டாள். இந்த பாசுரத்திலே அழைப்பது போல பாவனை அமைந்திருக்கிறது. இந்த பாசுரம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீவனத்திலே நிறைய நம்ம கனவு காணும் விஷயம் நிறைய இருக்கு. இந்த கனவு காணும் விஷயத்தை ஆண்டாள் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாள். கள்ளம் தவிர்ந்துன்னு சொல்லும்போது இந்த கனவுகள் எல்லாம் எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய வரப்பிரசாதம்னு சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த சொப்ன சாஸ்திரம்னு ஒன்று இருக்குங்க. அந்த சொப்ன சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஜோதிடர் சொல்லிடுவார், உனக்கு பெரிய கண்டம் இருக்குப்பா, என்ன நீ நீர்நிலை பக்கம் அந்த குற்றாலத்தெல்லாம் குளிக்கலாம் போகாத, என்ன சில நாட்களுக்கு தவிர்த்துரு, உனக்கு தண்ணியில் கண்டம் அப்படின்றானுங்க. என்னடா தண்ணியில் கண்டம், தண்ணி கூட குடிக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு நமக்கு பயம் வந்துடும். ஏன்னா அப்போ நம்ம படுத்திருப்போம். என்ன ஒரு கனவுல நம்ம ஒரு அருவியில் குளிக்கிற மாதிரி போகிற மாதிரி கனவு. என்ன போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் லேசாக பாசம் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அது வலிக்கு தொபக்கடீர்னு அந்த தண்ணியில் விழுந்துருவோம். விழுந்து ஆழமாக உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் பாறையில் போய் கால் மாட்டிக்கும், அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு கனவு வச்சுன்னா பதறி போய் எழுந்துருவோம். அப்போ என்ன சொல்கிறாங்க சொப்ன சாஸ்திரத்தில், உனக்கு தலைக்கு வந்தது தலைப்பையோட போயிடுச்சு. நீ என்ன உனக்கு கண்டம் வரணுமோ பகவானுடைய கருணையினாலே ஏதோ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நீ ஒரு 10,000 20,000 கொடுத்துருக்க போலையா, என்ன ஏதோ இந்த கீதா பவனத்துக்கு பாசன விளக்கங்கள்லாம் கேட்டிருக்க போலையா, என்ன ஏதோ அக்கார வடிசலாம் கிண்டி ஆண்டாளுக்கு படைச்சிருக்க போலையா, என்ன இந்த மாதிரி நற்காரியங்களில் பக்தி காரியங்களில் ஈடுபட்டிருக்க போலையா, உனக்கு பரவாயில்ல, என்ன அந்த கண்டம் போயிருச்சு, அப்புறம் நீ குற்றாலத்துக்கு போயிட்டு வா. என்ன புரியுதா? இது போல சொப்ன சாஸ்திரத்திலே நமக்கு இந்த பதட்டம் ஏற்படுது போல, அந்த பதட்டத்தாலே நம்ம பதட்டம் ஏற்பட்டுவோம். ஆஹா இப்படி ஆயிடுச்சே, அப்போ நம்ம இது சகுனம் சரியில்லையோ அப்படிலாம் பயப்படுவோம் பார்த்தீங்களா. அந்த பயத்தில் நாம செஞ்ச பாப கர்மாக்கள் தொலைதான். புரியுதா? நம்ம செய்கிற பாப கர்மாக்கள் இது போல கனவு அந்த பாவம் அந்த பதட்டமாகி அதில் என்ன தொலைஞ்சு போயிருதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதுபோல நல்ல கனவு வந்தா
இனிமே அந்த கனவு நடக்காதா அப்படின்னு கிடையாது. அந்த கனவு நினைவாகக்கூடிய வகையிலே அந்த கனவு அமைந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. இது போல சொப்ன சாஸ்திரம் நிறைய சொல்லுது. இந்த கனவில் இருக்கிற அந்த கள்ளனை நினைத்து கொண்டு அந்த உறக்கத்திலே ஆழ்ந்திருப்பது போல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு நியமனம். அடுத்த பாசுரம் நம்ம சேவிக்கலாம். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். இந்த 14ஆம் பாசுரத்திலே உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாய்வியுள்னு சொல்லி இந்த பாசுரம் முதல் வரி. இது நம்ம புழங்குற இடம், அதான் சொல்கிற ஆண்டாள். இது ரொம்ப கஷ்டமான தமிழ்லாம் கிடையாதுங்க. நம்ம பேச்சு தமிழ் மாதிரியே தான் இருக்கும். இதில் பெரிய இலக்கிய தமிழ்லாம் நம்ம கஷ்டப்பட்டு டிக்ஷனரியெல்லாம் தேடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் புழக்கடை, ஒரே விஷயம், அந்த புழக்கடை இப்போ இல்லை. அதான் ஒரே விஷயம் காணாம போட்டு அதனால தான் நம்ம திணறிக்கிட்டு இருக்கோம். இந்த புழக்கடைன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு எப்படி இருக்கும்னா, முன்னாடி வாசல் ஆரம்பித்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓடுற அளவுக்கு வீடுகள் இருந்திருக்கு. இந்த கும்பகோணம் போயிருக்கீங்களா? இந்த சௌராஷ்டிர தெருக்களை பார்த்துருக்கீங்களா? முன்னாடி வாசல், முன் வாசல், பின் வாசல் திறந்தே இருக்குன்னா, பின் வாசல் திறந்துருக்குன்னா போனோம்னா ஒரு தோட்டம் இருக்குங்க. அந்த தோட்டத்தில் எல்லா பூக்களும் மலர்ந்து அப்படியே பூத்து குலுங்கும். பின்னாடி ஒரு ஓடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம காட்சியை நிரந்தரமாக பார்க்கலாம். அங்கெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி வீடுகள் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தெருக்களில், நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்கிற இந்த தெற்காவணி மூல வீதி போய் பாருங்கள். நம்ம முன்னாடி நகைக்கடை மட்டும் பார்க்குறோம். அந்த நகைக்கடைக்கு பின்னாடி கொஞ்சம் எட்டி பாருங்களேன், ஒரு சந்து மாதிரி போகுங்க. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆதீனத்துக்கு போய் முட்டும் போல அந்த சந்து, அந்த அளவுக்கு நீளமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா அக்ரஹாரம் வீடு மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடும் செட்டியார் வீடுகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டுக்கிட்டு போகுது. எத்தனை நீளம் போகுதுன்னு தெரியல. அடியேன்னு சொல்கிறதெல்லாம் சரிதானே? இன்னைக்கு பாகப்பிரிவினை பண்ணி பிரிச்ச வீடுகள்லாம் வேற. இது ஒரு வீட்டோட லட்சணம் புழக்கடையோட போய் முடியும். அந்த புழக்கடையில் ஒரு குளம் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் உங்கள் புழைக்கடை, நீங்கள் புழகுகின்ற அந்த இது பெருசாகவும் இருக்கும் தோட்டம். அது பெரிய பெரிய தோட்டம்னு அதுக்குன்னே அமைச்சிருப்பாங்க. அதுக்குன்னே ஒரு குளம் கூட கட்டி வச்சிருப்பாங்க. அது நந்தவனம்னு சொல்லுவாங்க. அந்த நந்தவனம் பெரிதாகவும் இருக்கும், அந்தந்த வீட்டுக்கு ஏற்ற நந்தவனமும் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஒரே வழி டெரஸ் கார்டனிங், மொட்டை மாடி தோட்டம் தான், வேறு வழி கிடையாது. அதையாச்சும் பண்ணுறோமாங்கிறத பார்க்கணும். அடியன் வீட்டில் அடியனுடைய தர்மபத்தினி அப்படின்னு சொல்லிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பெருமை. பெஞ்சாதி பொண்டாட்டியெல்லாம் சொன்னால் திட்டிடுவாங்க. இப்போ அகையில அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேலே போய் நல்லா தொட்டியெல்லாம், ஏதாவது ஒரு ஊர் கடை கண்ணிக்கு போனோன்னு வச்சுக்கலேன், எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு தோட்டத்தை பார்த்தோம் வச்சுக்கலேன், நர்சரி கார்டன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாச்சியார் கார்டன்னு சொல்லணும். அதை அந்த நாச்சியார் தோட்டத்தை பார்த்தாங்கன்னா உடனே நிப்பாட்டிட்டு வாங்க 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 அப்படியே பிரேக் போடுவா. இந்த போடுற பிரேக் என்ன தெரியுமா? நம்ம வண்டி போகும்போது நம்ம பின்னாடி சக்கரத்துக்கு ஒரு பிரேக் வச்சுருப்போம். ஒரு நிறுப்பான்னு வச்சுருப்பான். இன்னொரு வச்சுருப்பான். அடியனுக்கு எப்படின்னா, பின்னாடி அவன் உட்காந்துருப்பா. அடியன் பிரேக்கெல்லாம் போட மாட்டேன். பிரேக் இந்த தோள்பட்டையை பிடிச்சி ஒரு நெருக்குவா. அப்போ சட்டுன்னு பின்னாடி என்ன ஆட்டோ வருதோ, சேர் ஆட்டோ வருதோ, லாரி வருதோ, பிரேக் போட்டணும். அவள் தான் பிரேக் போடுவா. அதுபோல் இந்த கார்டனுக்கெல்லாம் போய் ஏதாவது ஒரு தொட்டியை வாங்கி வச்சு மேலே வளர்க்குறது அவளுடைய பழக்கம். நல்லா அருமையாக பூத்து குலுங்குச்சுங்க. இந்த தோட்டத்தில் அந்தந்த பூக்கள் அந்த விருட்ச பூக்கள் எல்லாம் நிறைய அந்த மல்லிகை பூக்கள் எல்லாமே நல்ல அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஹேமந்த ருது இந்த மாதத்தில் ரொம்ப அம்சமாக இருந்தது. அந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குற மாதம் இந்த மாதம். நம்ம தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை ஜாஸ்தி. குளிர்ந்து இருக்குல்ல, நிறைய வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல அந்த ருதுவில் நல்ல அந்த அந்த தண்ணி அதுவே அந்த ஈரப்பசை இருந்து, நல்ல மலர்கள்லாம் மலர்ந்து கண்ணனுக்கெல்லாம் நம்ம சாத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கோயில் நம்ம இருக்கிற நம்ம சின்ன கண்ணன், நம்ம வீட்டில் இருக்கிற கோவிலுக்கு அதெல்லாம் நம்ம சாத்திக்கிட்டு இருக்கோம். அதுபோல் இந்த ஆண்டாள் குறிப்பிடுவது உங்கள் புழக்கடை, உங்கள் வீட்டில் இருக்கிற புழக்கடை தோட்டத்து வாவியுள். ஊரில் இருக்கிற தோட்டத்தை பற்றியெல்லாம் ஆண்டாளிக்கு சொல்லலை. அதான் ரொம்ப முக்கியம். அவங்க கர்மா என்னென்ன செய்யணுங்கிறத ஆண்டாளிக்கு சுட்டி காட்டுறா.
இந்த அதாவது இந்த காரியம்னா எப்படின்னா, பொது காரியம்னா நம்ம எப்படி தெரியுமா, இந்த அங்கே போய் என்ன அங்கே ஒரு சபை இருக்குப்பா, அங்கே இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குது, ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்தினால அந்த ஊரை எப்படி நம்ம குப்பையெல்லாம் நம்ம எப்படி பெருக்கி அதெல்லாம் கலைக்கணும்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதில் போய் கலந்துக்கன்னா பக்கத்து ஆளை பார்ப்போம், நீ போகிறது என்ன என்ன நீ போகிறதுன்னு வேற ஆளை தான் நம்ம கை காட்டுவோம். நம்ம போய் அதெல்லாம் செய்கிறதுக்கு தயாராக மாட்டோம். பொது காரியம்னாலே யாருங்க வர்றாங்க இன்னைக்கு? அடியனுடைய அனுபவம் இது. இந்த பொது காரியத்துக்கு முக்கியமாக சொல்கிறேன், இளைஞர்கள் ஊரில் இல்லை. இப்போ இருக்கிறது பூரா 50, 60, 70 ப்ளஸில் தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் அடியேன்னு வேண்டிக்கிறேன், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன அவகாசம் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா தொழிலெல்லாம் முடிச்சுட்டீங்க, சம்பாத்தியம்லாம் முடிச்சுட்டீங்க, ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் பொது காரியத்துக்கு வாங்க. இல்லை இது போன்ற கீதாபவனம் என்ன நல்ல சத்விஷயங்கள்லாம் கேட்க வைக்கிறாங்களே, இதிலெல்லாம் வந்து கலந்துக்குங்க. சீதாராம ஆஞ்சநேயர் கோயில் நிர்வாகத்துக்கு வாங்க, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவாக இருங்கன்னா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என்ன, என் மகன் அங்கே இருக்கான், ஊருக்கு போகணும், என் மகன் அங்கே இருக்கா, போயிட்டு வர்றாங்க, வந்தாலும் அதே நினைவிலே இருக்காங்க, மறுபடியும் இந்த பொது காரியத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப சிரமங்க. ஒரு காலத்தில் நம்ம சமூகம் எப்படி இருந்துருக்கு தெரியுமா? பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்கள்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பெரிய பெரிய வியாபாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கடமையெல்லாம் முடித்த பிறகு ஒரு 60 வயசு ஆன பிறகு நல்ல 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டு, நல்ல எல்லாருக்கும் நல்ல சத்து நல்ல உணவெல்லாம் பரிமாறிட்டு, நல்ல ஒரு பெரிய வைவெல்லாம் பண்ணிட்டு நிம்மதியாக பசங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்களாம். அப்புறம் கடப்பக்கெல்லாம் வரமாட்டாங்க. நல்ல பொது காரியங்களில் சபைகளில் போய் இந்த சமூகத்தை காக்க வேண்டிய கடமைகளோடு வாழ்ந்த மக்கள் பல. அதனால தான் இந்த மாதிரி கீதாபவனம் போன்ற நிறுவனங்கள்லாம் நிறைய உருவாயிருக்கு. அப்படின்னு சொல்றது சரிதானே? இது இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் பண்ண வேண்டியதுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து கடமைகளில் முக்கியமான கடமை. இப்போ நீங்கள்லாம் பெரிய ஒரு என்ன ஸ்தாபனத்தில், அந்தந்த ஸ்தாபனத்தில் பொது காரியங்கள் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாராட்டு. என்ன இங்கே இருக்கிற யாருமே வந்து அடியேன் சொன்னது போல் கிடையாது. அடியேன் பார்த்த அளவில் என்ன இங்கே இருக்கிற மக்கள், இந்த முக்கியமாக ஆண்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன், தாய்மார்களை சொல்லலை, என்ன நம்மளுடைய ஜென்டில் மேன் என்ன எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொது காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆதரவாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது ஆகையால் இந்த பொது காரியத்துக்கு மக்கள் வர வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாய சிந்தனையாக ஆண்டாள் இங்கே சொல்லி காட்டுவது போல இருக்கிறது. நம்ம தோட்டத்தை பார்த்துக்கணும் முதல்ல, அப்புறம் ஊர் தோட்டத்தையும் பார்க்கணும், ரெண்டையும் பார்க்கணும். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான்னு சொல்லி என்ன அந்த பூக்களை சுட்டி காட்டுகிறார். செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய். ஆம்பல்ங்கிற பூ வந்து இன்னைக்கு நம்ம பெருசாக வந்து நம்ம விலைக்கெல்லாம் வாங்க முடியாது, அந்த மார்க்கெட்லாம் கிடைக்கிறது இல்லை. பூத்தோட்டத்தை பூ எனக்கு பூக்கடைகள்லாம் கிடைக்கிது. ஆம்பல்னா அல்லின்னு சொல்கிறாங்க. ஆம்பல் பூனா அல்லி. அந்த அல்லிப்பூ வந்து கடற்கரை இருக்கிற இடங்கள்ல நிறைய கிடைக்கிது. அப்புறம் இந்த கொடைக்கானலில் போனால் அந்த ஏரி இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அது ஒரு வகையான ஆம்பல். அது வந்து தாமரை போலேயே பூக்கும். அது என்ன, அது வந்து இரவில் மலருமா. ஆம்பல் வாய் கூம்பினகான். அதனால தான் சொல்கிறா, காலங்காத்தால பாடும்போது அந்த ஆம்பல் கூம்பி இருக்குமாம். தாமரை சூரிய வெளிச்சத்தில் மலர்ந்திருக்கும், ஆம்பல் கூம்பி இருக்கும். அதான் அதோடைய லட்சணம். அதுதான் இந்த அல்லி மலர் கூம்பி இருக்குமாம், மலர்ந்திருக்காதாம். இரவில் மலரும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். என்ன பார்த்துருக்கீங்களா யாராவது? அல்லி மலர் சிவப்பாக இருக்கும், விருஷி நல்லா இருக்கும் அந்த இது. அப்போ செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். இந்த செங்கழு நீர் வாய் நெகிழ்தான். அந்த செங்கழு நீர் இருக்குல்ல, அது மகிழ்ந்து, அது வாய் நெகிழ்ந்துன்னு சொல்றா இவ ஆண்டாள். அந்த தோட்டமே, அந்த தோட்டத்தில் நீரே வந்து மகிழ்ச்சியா இருக்குமா, அந்த அளவுக்கு என்ன ஆண்டாள் வர்ணனை இருக்கிறது. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். இங்க நம்ம இந்த பல் மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த பாட்டை கேட்கணும். அவங்களே தான் அந்த பாடி வச்சிருக்கா போல. என்ன அப்ப செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர்னு சொல்றா. இன்னைக்கு எல்லாருமே இந்த வெண்பல் தவத்தவர் ஆகணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ, எது போய் எங்கே மாட்டிக்குமோ, என்ன எதில் சிக்கி இருக்குமோ, அது பெரிய அவஸ்தை கொடுக்குதா இல்லையா? பல்லு பண்ணுற பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை. இவன் என்ன சொல்கிறான் ஆண்டாள், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் பொடிக்கூரைன்னா சன்னியாசிகளை குறிப்பிடுகிறாள் ஆண்டாளிங்க. வெண்பல் தவத்தவர்னா சன்னியாசிகளுக்கு பல்லு வந்து வெண்மையாக இருக்குமாம். ஒரு மனிதருடைய லட்சணம், நம்ம யாரை பார்த்தாலும் நமக்கு ஒரு சின்ன ஒரு பார்வையிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நபரை பார்த்தோன்னு வச்சுங்களேன், மொதல் பார்க்கறது என்ன தெரியுமா? அவர் கண்ணை பார்ப்பாங்க. என்ன மொதல் பார்க்கறது கண்ணை பார்த்து பேசணும், நம்ம அந்த கண்ணை பார்ப்பாங்க. அடுத்து அவங்க உதட பார்ப்பாங்க, வாயை பார்ப்பாங்க. ஏன்னா பேசுறது வாய் தானே, அந்த வாயை பார்ப்பாங்க. அவன் பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பல்லு கோணலாக இருக்கா, என்னடா அது. எவ்வளவுதான் அழகான பெண்ணை பார்த்தாலும் லேசாக ஒரு சிங்கப்பல் தெரிஞ்சா இந்த பொண்ணு வேணாம் அப்படின்றாங்க.
என்ன பல்லு கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்கிறதால சும்மா நடைமுறையில் நடக்கிறத சொல்றேன். அந்த பெண்ணுடைய அழகையே அந்த பல்லு கொஞ்சம் லேசா மாறி இருந்ததுன்னா அது வந்து வேற மாதிரி அவன் நம்ம காமிக்கும். அந்த பல்லு நல்ல தெளிவா என்ன நல்ல நேர்த்தியோட வரிசையோட நல்ல வெள்ளையா இருந்தால் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்ம விளம்பரத்தில் அதான் பார்க்குறோம். சிரிச்ச உடனே அப்படியே என்ன அப்படியே பொலி புன்னகை அரசி புன்னகை. அந்த பல்லுடைய வரிசை வந்து ரொம்ப வந்து இந்த பல்லினுடைய பலம் எப்படின்னா நம்முடைய ஆரோக்கியத்தை காட்டக்கூடிய இந்த பல் வரிசைகள். இந்த பல்லு வந்து எவ்வளவு திடமா இருக்கோ, நமக்கு பல்லு விளக்கும் போது லேசா வந்து ரத்தம் வர்றது இதெல்லாம் வரக்கூடாது. நமக்கு ஆரோக்கியம் சில தவறுகள் இருக்கு, சிலது குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ஈறுகள் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு பலமா இருக்கோ அது நம்ம எலும்புகள் நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் பலமா இருக்குன்னு லட்சணமா அந்த பல்லு இந்த வாயிலிருந்து வருது என்ன. ஆகையாலே இந்த செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்பேர் போன்ற தவம் செய்கின்றவர்கள் எல்லாமே இந்த செங்கல் பொடிக்குறைனா காவி ஆடை அணிந்து கொண்டு சன்னியாசிகளாக இருப்பவர்கள் வெத்தலைபாக்கு என்ன இருக்கிறதில்லையா சாப்பிட்றது என்ன அப்படிலாம் கிடையாது. அவங்க பிரசாதங்களை சாப்பிட்டு கொண்டு நல்ல சாத்வீக உணவுகளை எடுத்துக்கொண்டு ரொம்ப தவ வாழ்க்கை வாழ்கின்றவர்கள்னு சொல்கிறா ஆண்டாளிங்க. அப்போ அவங்க லட்சணம் எப்படி இருக்கும்? செங்கல் பொடி கூரை. கூரைன்னா நம்ம வீட்டுக்கு போடுற கூரையை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூரை புடவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம உடம்புக்கு போகிற கூரை. நமக்கு பங்களா எது? பங்களா நம்ம உடம்பு தாங்க. நம்ம பெருசா கட்டிக்கிற 5000 என்ன சதுரடியில் கட்டுற பங்களாலாம் கிடையாது. பங்களா இந்த உடம்பு தான். பளிங்குதான் ஒரு மாளிகை பாட்டு கேட்டிருப்போம்ல என்ன, அதுபோல இந்த உடம்பு தான் பங்களா மாளிகை என்ன. இந்த மாளிகைக்கு என்ன பண்றோம்? நம்ம ஒரு கூரையை சாத்துறோம். அந்த கூரை தான் இந்த செங்கல் பொடி கூரை என்ன ஆண்டாள் சொல்றான். இந்த கூரையை குறிப்பிடுற ஆண்டாள். வெண்பல் தவத்தவர் தங்கள் கோயில் சங்கிடுவான் போதந்தார். முக்கியமா ஒரு விஷயம் இங்க ஆண்டாள் குறிப்பிடுறது, இது வந்து எப்படின்னா பர்சனல், பப்ளிக் கிடையாது. இது ஒவ்வொருத்தருக்கும் உரிய விஷயமா ஆண்டாள் இங்க சொல்லிட்டே வர்றா. உங்கள்னு சொல்றா, எங்கள், அதாவது உங்கள், அப்புறம் வந்து தங்கள்னு சொல்றா. இதெல்லாம் வந்து ஒருமையில குறிப்பிடுறது, இது பலமையில கிடையாது. நம்முடைய நம்ம அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடல. உங்கள், தங்கள், அவங்களோட, அவரோட அப்படின்னு பர்சனல் ஆக்குறா என்ன, ஒருமையில குறிப்பிடுற ஆண்டாள் என்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கள் தங்கள்னு கோயில் வச்சிருப்பாங்க. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பொதுவாக எல்லாரும் போகிறோம், கூடலூர் பெருமாள் கோயிலுக்கு, அழகர் கோயிலுக்கு பொதுவாக எல்லாரும் கூட்டமாக போகிறோம். ஆனால் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற ஆண்டாள். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆண்டாள் சொல்றா. தங்கள் கோயில், அந்தந்த சன்னியாசிகளும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மடத்துக்கு உட்பட்டு இருப்பாங்களாம். அங்கே இருக்கிற கோயிலுக்கு தான் தினமும் போவாங்களாம். அது ஒரு நித்திய கர்மானுஷ்டானமாக வச்சிருப்பாங்களாம் அவங்க. அப்போ அந்த கோயிலுக்கு போகிற அந்த சாமியார்கள் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் அப்படின்னு சொல்றார். எங்களை முன்னமே வந்து நீ எழுப்புறேன்னு சொல்ற, நீ இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கியே. எங்களை முன்னம் எழுப்புவேன்னு சொன்னவ எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய், வாய் வார்த்தையா சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கியே, படுத்துக்கிட்டு இருக்கியே. இது ஒரு ரகம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது அப்படியே கனவுலையே படுத்துக்கிட்டு சால் ஜாப்பு காட்டுற ரகம். இது வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்தது இந்த ரகம். என்னதான் சொன்னாலுமே வந்து சொன்ன பேச்சு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ எங்களை முன்னம் எழுப்புவான், வாய் மட்டும் தான் பேசுறியே, எழுந்திருக்க மாட்டேங்கிறியே. வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். அடுத்த கேட்டகரி இது. இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டே வந்தா, அருங்கலமே என்ன போற்றுனா, அருங்கலமேன்னு போற்றுனா. இந்த போற்றுதலுக்குற வார்த்தையா சொல்லிட்டே வந்து போதறி கண்ணினாய், தாமரை போன்ற கண்களுடைய வளையன்னு போட்டுக்கிட்டே வந்தா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது போல, இனிமே வந்து மிரட்டினா தான் வேலைக்கு ஆகும் என்ன. அதனால உனக்கு என்ன இன்னும் நானாதாய், வெக்கம் இல்லையா? நானாதாய் நாவுடையாய் என்ன, வாயில வடை சுடுறவளே சொல்றது போல நாவுடைய, வெறும் பேச்சு தான்ப்பா இருக்கு, காரியத்தில் காணாமே சொல்றது போல இந்த பாசுரத்திலே ஒரு அதற்ற தோணியில் ஆண்டாள் சொல்றா. நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இதுல பகவானுடைய லட்சணத்தை ஆண்டாள் குறிப்பிட்டு காட்டுகிறாள். பகவானுக்கு அடையாளம் எது? இப்ப பெருமாள் வர்றாரு என்ன, யாருன்னே தெரியாதுங்க. இது வந்து முக்கியமா நடந்த சோதனை யாருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? திருப்பதி பெருமாளுக்கு நடந்திருக்கு.
திருப்பதி பெருமாள் ஒரு காலகட்டத்திலே அங்கே இருக்கிற ஒரு அரசர் வந்து போருக்கு பயந்து, என்ன அந்த அரசர் வந்து தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த அரசரை தொண்டமான் சக்கரவர்த்தி. அந்த திருப்பதி இருக்கிற திவ்ய தேசம் இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசங்கள் எல்லாம், அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தொண்டை நாட்டு திருப்பதிகள்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. இது வடநாட்டு திவ்ய தேசம் ஆயிடுச்சு திருப்பதி. ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட தொண்டை நாடாக தான் இருந்திருக்கு. அப்படின்னு சொல்கிறது புரியுதா? இது வந்து நம்ம பாகம் பிரிக்கும் போது வடநாட்டு திவ்ய தேசம்னு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தொண்டை நாட்டு தொண்டமான் சக்கரவர்த்திகள் ஆண்ட தேசம் தான் அதெல்லாம். அப்போ அந்த தொண்டமான் சக்கரவர்த்திக்கு ஒரு பிரச்சனையாகி அவர் வந்து அந்த விதேசத்தில் வர்ற அந்த போர் புரிய போகிற மக்களை பார்த்து கொஞ்சம் மனம் கலங்கி பெருமாள்கிட்ட போய் வேண்டியிருக்காரு. அந்த பெருமாள்கிட்ட போய் வேண்டும் போது பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு, நீ தைரியமாக இருக்கிறதுக்கு என்னுடைய ஆயுதங்களையே உனக்கு அழிக்கிறேன்னு சொல்லி அழிச்சிட்டாரு. சில காலத்துக்கு பெருமாள் வந்து ஆயுதம் இல்லாமல் நின்று இருந்திருக்காராம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, மற்ற வேடர்களும் மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களும் இவன் வந்து பெருமாள் கிடையாது வேற சாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது நடந்த நிகழ்வு. இவர் வந்து பெருமாள் கிடையாதுப்பா, இவர் வந்து சக்தி, இவர் முருகன், என்ன இவர் வந்து என்ன சிவபெருமான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க தெய்வத்தை, அவங்க போற்றுற தெய்வத்தை சண்மதங்கள் இருந்திருக்கு, என்ன எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து தொண்டமான் சக்கரவர்த்தி மறுபடியும் அந்த போரெல்லாம் வந்தவங்களே திரும்பி போயிட்டாங்களாம். அந்த சக்கர படையை பார்த்துட்டு அந்த அருள் இருக்கிறதுனால வந்தவங்க தோற்காமையே போயிட்டாங்களாம். அவங்க என்ன அந்த அளவுக்கு ஜெயிச்சுட்டாராங்க இவர். அப்போ வந்து மறுபடியும் சாத்திரன்னு வந்த உடனே இங்கே வேற கதை நடந்துக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்கவுங்க தெய்வம்னு சொல்லி அவரை சொல்ல ஆரம்பித்து கேஸு போட்டாங்களாம் பெருமாள் மேலேயே. நீ என்ன ஆளு, நீ என்ன ஆளு, நீ என்ன ஆளுன்னு சொல்லி கேஸு போட தொண்டமான் சக்கரவர்த்தி என்னடா இது தலைவலியாக இருக்கே, நான் ஒன்று செஞ்சால் நான் ஒன்று நினச்சா சாமி ஒன்று நினைக்குதேங்கிற மாதிரி, நாம் ஒன்று நினச்சா சாமி ஒன்று நினைக்கிற மாதிரி அந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கு ராமானுஜர் அழைச்சிருக்காரு. ராமானுஜர் வந்து பார்த்த உடனே இந்த சங்கு சக்கரம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் இதே சங்கு சக்கரத்தை பெருமாள் திருவடியில் வச்சுருவோம். ஏனைய தெய்வங்களின் என்ன ஆயுதங்களையும் நம்ம அந்த திருவடியில் வச்சுருவோம். ஒரு நாள் இந்த திருநடையெல்லாம் நடையெல்லாம் சாத்திட்டு எந்த ஒரு கதவும் துவாரமும் திறந்திருக்கக்கூடாது. அடுத்த நாள் அதிகாலையில் அந்த மூர்த்தி, அந்த கல்லாக நிற்கின்ற அந்த திருமால் அப்போ சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க. அப்போ இந்த நெடிய உருவத்தோடு இருக்கின்ற அந்த விக்கிரகம் எந்த ஆயுதத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த ஆயுதத்துக்குரிய தெய்வம்தான் அதுன்னு சொல்லி நிர்ணயம். என்ன அப்ப இந்த சங்கு சக்கரத்தை பெருமாள் அந்த விக்கிரகம் ஏத்துக்கிட்டாதான் அவர் பெருமாள். வேற ஆயுதத்தை ஏத்துக்கிட்டா அவர் அந்த தெய்வம் ஆயிடுவார். அப்ப என்ன அர்த்தம், இந்த சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு சொல்லி இந்த ராமானுஜர் செய்த அந்த சாதனையில தான் இன்னைக்கு திருப்பதி பெருமாள் சங்கு சக்கரத்தோட நின்றுட்டு இருக்காரு. என்ன அந்த இரவு நட சாத்தி அடுத்த நாள் அதிகாலையில் திறந்து பார்த்தாங்களாம் எல்லா ஜனங்களும். சங்கு சக்கரத்தோட சுப்ரபாத சேவைக்கு தயாரா நிற்கிறாரா திருமால். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை படிச்சிருக்கீங்களா? இப்பதான் கேட்குறீங்களா? என்னங்க எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள், நிறைய இந்த செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் செய்தி வேற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த பெருமாளை வந்து முருகன் வருது, என்ன அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிந்த கதைங்க. இதை மறுபடியும் எதுக்கு தூக்கணும்? சும்மா விட்டுருவாங்களா? முருகன் சொன்னா முருக பக்தர்கள் இவ்வளவு நாள் எப்படி சும்மா விடுவாங்க? திடீர்னு கிளப்பி விடுறாங்க. எதுக்குன்னா நாம வந்து அறியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். என்ன நாம அறியாத அந்த அறியாமையை அறுவடை செய்யறாங்க. புரியுதா? தீர்க்கமா முடிஞ்ச ராவணனை கதாநாயகனாக்குறாங்க. ஏன்னா அறியாத பிள்ளைகளும் நமக்கு சொல்ல தெரியணும்ல. இல்லப்பா, ராவணன் வந்து தமிழன் கிடையாது, அவன் பீகார்காரன். நம்ம இந்த சேட்டுகள்லாம் நிறைய வர்றாங்க. வடதேசத்துக்காரங்களாம் இன்னைக்கு வந்து நிறைய குடி அமர்ந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மதுரையில் நம்மளும் வடதேசத்துக்காரங்க தானங்க. நம்ம யாருங்க? நம்ம எல்லாம் லோக்கல் பீப்புளா? நம்ம குஜராத்லேருந்து வந்தவங்க தானங்க. நம்ம தாங்க மொதல் வடதேசத்துக்காரன் கிடையாது. வடதேசத்துக்காரன் ஒருத்தன் இங்கே வந்திருக்கான். வந்தவன் யார் தெரியுமா? சேட்டு யார் தெரியுமா? வந்த சேட்டு ராவணங்க. அவன் தாங்க பீகார் வந்து இங்கே வந்திருக்கான். அவன் தாங்க சேட்டு. என்ன அவனை சொல்ல, அவனை தமிழன் ஆக்கி அவனை கதாநாயகன் ஆக்கிட்டாங்களா நம்ம ஊர்ல? எவ்வளவு அறியாமை, அறியாத பிள்ளைகளும். என்ன எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா? அறிவு, உண்மையான அறிவு, தெளிவான அறிவு புகட்டப்பட விடுவா இல்லையா? என்ன ராவணன் வந்து பெரிய சாஸ்திர வித்தைக்காரனுங்க, பெரிய மகா பண்டிதன், சம்ஸ்கிருத பண்டிதன்.
ஆஞ்சநேயரே போய் அங்க போய் என்ன சீதைக்காக ராமனுக்காக தூது சென்ற போது சீதையிட பேசும்போது சம்ஸ்கிருதத்தில் பேசக்கூடாது, அதாவது தமிழ்ல அந்த ஊர் பாஷை மதுர பாஷையில பேசியிருக்கான். என்ன அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அவன் வந்து இங்க இருந்திருக்கிற சம்ஸ்கிருத பண்டிதன், சம்ஸ்கிருதத்தில் பேசினா சீதை தவறா நினைச்சிருவான்னு சொல்லி தமிழ்ல பேசியிருக்காளாம். ஆஞ்சநேயர் பேசியிருக்காராம். என்ன சம்ஸ்கிருதத்தில் பேசினா அவன் ஊர்க்கார இலங்கைக்காரன்னு நினைச்சிருவான்னு சொல்லி மதுர பாஷையில பேசியிருக்கானாம் ஆஞ்சநேயர். வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. மதுரம் வாக்கியம் இருக்கும். என்ன மதுரம் வாக்கியம் இருக்கும். அப்ப மதுர பாஷை அது தமிழ் பாஷையில ஆஞ்சநேயர் பேசியிருக்காரு. அப்ப ராவணன் வந்து சம்ஸ்கிருதம். புரியுதா? இதான் வால்மீகி ராமாயண படி அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீங்க வேற மாதிரி நினைக்க கூடாது. இன்னும் நமக்கு அதை ஒத்துக்கிற அளவுக்கு நம்ம மனசு பக்குவப்படலை. ஏன்னா கேட்டு கேட்டு அதையே கேட்டு கேட்டு பழக்கமாயிருச்சு பார்த்தீங்களா, அதுவே ஓடுது. என்ன அதனால இந்த பாசுரத்திலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த இந்த சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன். அப்ப திருப்பதி பெருமாள் யாரு? சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் கண்ணன். குன்றமேந்தி குளிர்மடை காத்தவன், அன்று ஞாலம் அளந்த பிரான், உலகளந்த பெருமாள். என்ன அன்று ஞாலம் அளந்த பிரான். என்ன ஆகையாலே அதுல மாற்றமே கிடையாது. ஆழ்வார்களும் நாயன்மார்களுமே சொல்லியிருக்காங்க அவர் வந்து சங்கு சக்கரதாரி தான், பெருமாள் தான் சொல்லி நியமனம். இப்ப இந்த சங்கு சக்கரத்தை அடையாளமாக பெருமாளே வச்சிருக்கணும். அவரே சங்கு சக்கரத்தை இழந்தாருன்னா நம்ம பெருமாள்னு சொல்ல மாட்டோங்கிற அளவுக்கு இந்த சங்கு சக்கரத்துக்கு உள்ள முக்கியத்துவம். கண்ணன் அவதாரம் எடுத்த உடனே அப்புறம் கோகுலத்திலே வாழும் போது சங்கு சக்கரம் இல்லாத குழந்தையாத்தான் வாழ்ந்துகிட்டே வந்திருக்கான். என்ன இந்த கோபிகர்களோட விளையாட போவான்ல, அப்ப வந்து அப்பூச்சி காட்டுவான் அப்பூச்சி காட்டுவான்னு சொல்லி பெரியாழ்வார் பாடி வச்சிருக்காரு. என்ன பூச்சாண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? திருவரங்கத்தில் ஒரு சேவை இருக்கு, அதுக்கு பேரே பூச்சாண்டி சேவை தான். என்ன அதுக்கு பேரே பூச்சாண்டி சேவை தான். பெருமாள் தன்னுடைய திருமேனியில் தரிச்சுக்கிட்டு இருப்பாரா, வெறும் இந்த என்ன பூணுலா தரிச்சுக்கிட்டு கயிறு கயிறா தெரியுமா, பூச்சாண்டி மாதிரி தெரியுமா பார்த்தா. என்ன பூச்சாண்டி சேவைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. என்ன அந்த பூச்சாண்டி காட்டுறதுன்னா கண் இருக்குல்ல, இதை வந்து இப்படி உள்ள இருக்கிற அந்த சிவப்பா இருக்கிற அந்த தோலை அப்படி வெளியே எடுத்து காட்டுறது. என்ன அந்த மாதிரி பூச்சாண்டி காட்டிக்கிட்டே என்ன செங்கன் திருமால் செங்கன் மால் நம்முடைய சிவந்த கண்ணை காட்டிக்கிட்டே திடீர்னு சங்கு சக்கரத்தை காட்டிடுவானா. பார்த்த உடனே அந்த கோகுலத்தோட நண்பர்கள் சிறைகள்லாம் பயந்துருவாங்களாம். என்னடா இது, இவன் வேற மாதிரி இருக்கானே அப்படின்னு பயந்துருவாங்களாம். தன்னுடைய சுபாவத்தை தன்னுடைய சொரூபத்தை காட்டுவானா, அப்பப்ப காட்டி பயமுறுத்துவானா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரதத்திலே முழுக்க முழுக்க சங்கு சக்கரதாரியாகவே இருந்திருக்கிறானாம். ஏன்னா அந்த பிள்ளை ரூபத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த சேஷ்டை இந்த சங்கு சக்கரத்தை மறைச்சிருக்கா. அப்போ திருமால தெரியணும்ல, அதனால மறுபடியும் சங்கு சக்கரத்தில் வெளியே விட்டு காட்டிட்டானா அப்படின்னு சொல்றது மகாபாரதத்தில் சொல்லப்படுகிற விஷயங்கள். ஆகையாலே சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அப்படின்னா பங்கைய கண்ணன தாமரை கண்ணன். இந்த தாமரை போலே கண்ணு இருக்கா, இல்லை இந்த கண்ணு போல தாமரை நமக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சொல்லப்போனா அவருடைய கண்ணை போலே இந்த தாமரை நமக்கு தெரிகிறது. என்ன திருவடியும் தாமரை, கையும் தாமரை, கண்ணும் தாமரை, இதழும் தாமரை அப்படின்னு சொல்லி செங்கனி வாய், என்ன செங்கனி வாய், என்ன பவளக்கனி வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, போற்றுவாங்க. அப்ப எல்லாமே தாமரைன்னு சொல்லுது போல பங்கைய கண்ணான் அப்படின்னு சொல்லி கண்ணை போற்றுகிறாள். என்ன பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். தாமரை கண்ணான் உலகுன்னு சொல்லி திருவள்ளுவர் பாடி வச்சிருக்காரு. ஒரு மனைவியுடைய என்ன தோளிலே ஒரு கணவன் சாயும் போது, என்ன ஒரு ஆடவனுடைய தோளிலே அந்த அந்த பெண்ணுடைய காதலியுடைய தோளிலே அந்த ஆடவன் சாயும் போது என்ன தாமரை கண்ணான் உலகுன்னு சொல்லி திருவள்ளுவர் பாடி வச்சிருக்காரு. திருவள்ளுவர் சாமியை கும்பிட்டுருக்காருங்க, கண்ணனை கூப்பிட்டுருக்காருங்க, அதாங்க உண்மை. என்ன தாமரை கண்ணான் உலகுன்னா அப்படியே வைகுண்டத்துக்கு போற அளவுக்கு ஒரு சுகமா அந்த ஆடவனுக்கு அந்த காதலனுக்கு காதலி மேல் அப்படி தோல்ல சாயும் போதுன்னு சொல்றது போல ஒரு வர்ணனை திருவள்ளுவர் சொன்ன காமத்து பாலிலே வர்ற வர்ணனை. அப்ப தாமரை கண்ணான் சொல்ல பங்கைய கண்ணான். பங்கயம் அப்படின்னா அது தமிழ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் பாசுரம் தாங்க இது, ஆனா சம்ஸ்கிருதம் கலந்தே இருக்கும். எப்படி நம்ம வந்து சாப்பிட்ற உணவில் உப்பு கலந்துருக்கோ சிறிதளவு தான் இருக்கும், ஆனால் அப்பதான் அது சுவை. இந்த தமிழுக்கு சுவை கூட்டுவதே சம்ஸ்கிருதம் தான்.
எத்தனை ஏமாற்று வேலை பண்ணி வச்சிருக்காங்க சமஸ்கிருதம் ஒழிக்கணும்னு சொல்லி. பங்கஜம், அது பங்கஜம்னா தாமரைன்னு அர்த்தம். பங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பங்கன்னா சாக்கடைன்னு அர்த்தம், சேருன்னு அர்த்தம். சேருக்கு தான் பங்கன்னு சொல்லுவாங்க. என்ன விசிறி, பங்கனா விசிறி, அது விசிறின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பங்க ஜம்னா இந்த சேற்றில் விளந்த தாமரைன்னு அர்த்தம். இந்த பங்க எங்க இருக்குன்னா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதனுடைய கரையை பார்த்தோம்னா கொஞ்சம் சேரா இருக்கும். அதாவது மண்ணும் தண்ணியும் கலந்தது தாங்க சேரு. நான் அடியன் சாக்கடைன்னு சொன்னது வேற, அது வேற. என்ன அது கழிவு நீர் ஓடுறது, அது கிடையாது. அந்த அந்த மண்ணும் தண்ணியும் கலந்த அந்த சேறு இருக்குமாம். அது போலத்தான் குளங்களும் இருக்குமாம். என்ன குளங்கள்லாம் ரொம்ப ஆழமெல்லாம் இருக்காதுங்க, லேசா தான் இருக்கும். அந்த சேற்றிலே தாமரை விளைந்திருக்குமாம். அந்த பங்க என்ற அந்த சேற்றிலே விளைந்த ஒரு பூவினாலே அதுக்கு பேர் பங்கஜம் என்று போற்றப்படுகிறது. இப்போ அடியே இன்னொரு விளக்கமாகவும் கொடுக்குறேன். இந்த பங்கம்ங்கிறது ஆத்தங்கரை, குளத்தங்கரை. என்ன இந்த கரையத்தான், இந்த பங்கவைத்தான் பேங்க் ஆஃப் தி ரிவர் அப்படின்றாங்க. பேங்க் ஆஃப் காவிரி. அது என்னங்க வங்கியா இருக்குங்க, நம்ம என்ன வங்கியா வச்சிருக்கோம், பணமா எடுக்க போறாங்க. அந்த பேங்க்னு சொல்ற வார்த்தை இந்த பங்க என்ற இந்த சேற்றை, ஆற்று படுகையிலே இருக்கின்ற சேற்றை குறிக்கிறது, குளக்கரையிலே இருக்கின்ற சேற்றை குறிக்கிறது. இந்த பங்கய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய், அந்த அர்த்தத்தோட நம்ம இருக்கணும் என்று சொல்றது நியமனம். அடியேன் சொல்றது புரியுதா? இது பங்கல இருந்து பங்கையில இருந்தது பங்கஜ, பங்கஜல இருந்தது பேங்க் ஆஃப் ஆங்கிலத்தில் போயிருச்சு. எப்படிங்க ஆச்சரியம் இருக்கு? ஆகையால இந்த பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய்னு சொல்லி போற்றும் விதமாக இந்த கண்ணனுடைய லட்சணத்தை, பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய லட்சணத்தை சொல்லிக்கொண்டே, நினைவுபடுத்திக் கொண்டே அந்த பெண் பிள்ளையை எழுப்பும் விதமாக கொஞ்சம் அதட்டி நானாதாய் நாவுடையாய்னு சொல்றா. இந்த நானாதாய்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் இருக்குங்க. முக்கியமாக பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, 4 குணங்கள் தானே, 5 இருக்கானே, 4 குணங்கள் தான். இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புங்கிறது எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? தவறு பண்ணிடக்கூடாது, பண்ணிடுவோம்ங்கிற அச்சம் இருக்கணும். என்ன மடம்ங்கிறது என்ன தெரியுமா? இன்னும் ஒருத்தர் ஜெயிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறது தான் மடம். அவங்களுடைய முட்டாள்தனத்தை சொல்லல, அவங்க தெரியாதது போலே என்ன நடிப்பாங்களாம். மடம். ஏன்னா தன்னுடைய புருஷன் ஜெயிக்கணும், சந்தோஷப்படணும்னு ஆசை. என்ன அது மடம். நாணம் என்ன தெரியுமா? நம்ம இருக்கிற நமக்கு அணிகலன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அணிகலன் எல்லாம் பெண்களுக்கு அதை விட முக்கியமான நிறைய அம்சங்கள் இருக்கு. என்ன அதை மக்கள் பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த அம்சங்களை எல்லாம் மற்றவங்க பார்க்கும்போது என்ன தலை குனிவது, என்ன தலை குனிவது, அதை மறைத்துக் கொள்வது, இது நாணம்னு சொல்றது. இதெல்லாம் குணங்கள். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருள் இருக்குல்ல, சாதாரணமாகவே நகை போட்டிருக்கோம். இப்போ அடியன் உள்ள ஒரு செயின் போட்டிருக்கேன். இதை இப்படி எடுத்து வெளியில் போட்டேன்னு வச்சுக்கலேன், வெக்கமில்லாமல் திரிகிறான் அப்படிம்பாங்க. என்ன என்ன ஆணவமாக திரிகிறான். என்ன அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த ஆணவத்தை குறைப்பதற்குத்தான் இந்த வெட்கம், நாணம்னு சொல்லப்படுகிறது. அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு என்ன தலை விரியெல்லாம் அப்படியே விரி கோலத்துல அப்படி நடந்து வந்தா என்னடா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? மக்கள் கண்ணு பூரா அவன் மேல படும். ஆகாத போகாத வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே கொஞ்சம் ஒடுங்கிக்கிட்டு மெல்ல நடந்துக்கிட்டு இப்படி தலையை குனிஞ்சு நடந்தா தெய்வம் யா இப்படி வளமாக பார்த்தீங்களா? அதான் நாணம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. பயிர்ப்புங்கிறது என்ன அர்த்தம்? என்னங்க பயிர்ப்பு என்ன தெரியுமா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இப்போதான் குளிச்சு வந்த மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸ், அதான் பயிர்ப்பு. அப்பப்போ விளைஞ்ச பயிர் போல என்ன பயிர்ப்பு, அதான் பயிர்ப்பு. அந்த பயிர்ப்பு இருக்க வேண்டும் சொல்வது போல பல காரணங்கள் இருக்குது. அடியேன்னு சொன்னது சில விஷயங்கள். என்ன ஆகாலே இந்த அச்சம், நாடம், என்ன நாணம், மடம், பயிர்ப்புன்னு சொல்றது இந்த குணாதிசயங்கள் பெண்களுக்கு உண்டான இயற்கை. இதை என்னதான் அவங்க ஆடையை மாற்றிக்கிட்டு என்னதான் செஞ்சாலும் அந்த இயல்பு வெளிப்பட்டு விடுமா. நம்ம வேணாம்னு சொல்லாலுமே அது வந்துடுமா. ஏன்னா ஆண்களுக்கு உண்டான மிடுக்கு, வீரம் வேணாம்னு சொன்னாலுமே வந்துடும். ஏன்னா அந்த கோபம்,
என்ன அந்த ஒரு கம்பீரம் அதெல்லாம் ஆண்களுக்கு உரியது. என்னதான் சின்ன பசங்க பேசும்போது அம்மா பேசுகிறாளா பையன் பேசுகிறானே தெரியாது. சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம தொலைபேசியில் பேசுவோம், எங்கே என்னம்மா எப்பம்மா வந்தேன்னு கேட்டால் அந்த பையன் பேசிக்கிட்டு இருப்பான், இப்போ தான் வந்தேன், இந்த இப்போ குளிச்சுட்டு வர போகிறேன், சமையல் கட்டில் இருக்கேன்னு சொல்லி அம்மா உள்ள இருக்க, டேய் குர்ரா இந்த தொலைபேசி குர்ரான்னு கேட்டு வாங்கிக்குவா. பார்த்தா பையன் பேசியிருப்பான், அம்மா பேசியிருக்க மாட்டான். குரல் ஒரே மாதிரி இருக்கும். சின்ன பிஞ்சுகளாக பசங்க இருக்கும்போது அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா குரல் மாறிடும், பையன் பெருசாயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெண் தன்மை என்பது ஒரு ஆண் தன்மைக்குள்ளேயே இருக்கு. சரிதானே? இந்த பெண் தன்மை வந்து ஒரு ஆண் தன்மைக்குள்ளேயே இருக்கு. இந்த ஆண் தன்மை பெண்ணுக்குள்ளே இருந்து பிறக்குது. இதான் நமக்குள்ள இருக்கிற ஒத்துமை. இந்த ஆண் பெண் தன்மை ஒரு ஆணுக்குள்ளே குரோமோசோமா 2XY இருக்கு. பார்த்தீங்களா? நாமும் பெண் தான். என்ன நாம ஆணா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கும் இந்த பெண் தன்மை இருக்கு. நமக்கும் இந்த அச்சமும் நாணம் மடம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம வெளி காட்டிக்க மாட்டோம். நம்ம வந்து உங்ககிட்ட கொடுத்துருவோம். அதெல்லாம் அளவு கோயில் குணத்துக்கே. ஆமா பொம்பளை பிள்ளை வந்தா அளவு குறையுது. ஆமா அளவு குறையுது. நம்ம குறைச்சுக்கிறோம், நம்ம அந்த வெளிப்படுத்துகிறோம். ஆக நமக்குள்ளேயே ஒரு பெண் தன்மையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமம் நிகர்லாம் சொல்றதெல்லாம் வந்து வீண் வார்த்தை. அதெல்லாம் ஆகக்கூடாதுங்க. இயற்கை தன்மை இயற்கையாகவே இருக்க வேண்டும். என்ன புளிசாதம் வந்து புளிசாதமாக தான் இருக்கணும். அது வந்து எலுமிச்சை சாதமாக மாறினா புளிசாதோடைய இயற்கை போயிடும்ல. அது எதுக்குங்க ஆணுக்கு பெண் சமம்ங்கிற வார்த்தை? அதுக்கு தேவையே இல்லையே. ஒரு பட்டிமன்றமே வச்சு நம்ம இதுக்கு பற்றி இப்போ நிறைய பேசலாம். தேவையில்லை. எதுக்கு பட்டிமன்றம் கூட தேவையில்லை. இதெல்லாம் இயற்கை, உலக இயற்கை இதெல்லாம். ஆகவே இந்த பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் பாசுரத்தில் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பை சுட்டி காடுவது போல நாணாதாய் நாவுடையாய்னு சொல்லி காட்டுகிறாள் ஆண்டாள். என்ன அந்த நாணத்தோடு இருப்பவளே அப்படின்னு போற்றும் விதமாகும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று அதற்ற துணையில் வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்பது போல, இன்னும் ஒன்று போற்றும் விதமாக அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு உடையவளே, என்ன நா உடையவளே, நல்ல நா வன்மை உடையவளே, நா உடையாய்னு சொல்லலாம். என்ன வீண் அதாவது வெறும் வார்த்தையாலே பேசிட்டு வேலை பார்க்காதவன்னு சொல்லலாம், இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்ல இந்த பாசுர அனுபவம் நமக்கு கிட்டுகிறது. மேலும் இன்றைய பாசுரத்துக்கு நாம் தொடரலாம். கொஞ்சம் வேகமாக முடிச்சிருவோம். ஆமாம், முடிவான பாசுரம். ஏனென்றால் நமக்கு மாற்றமும் தாராரோன்னு சொல்றது போல இந்த மாற்றம் நடக்க வேண்டிய நிகழ்வு நடக்கின்ற இந்த பாசுரம் வந்து இன்றைய நாள் பாசுரம். ரொம்ப வைபவம் இருக்கு. கொஞ்சம் சேவிச்சுட்டு முடிச்சிடுவோம். தொடர்ந்து நாளை அதை பற்றி நம்ம அனுபவிக்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோரம் பாவாய். இந்த பாசனம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்பது ரொம்ப 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 முக்கியமான பாசனம். என்னன்னா இன்னைக்கு இந்த பக்தி மார்க்கத்துக்கு வராம கூடாம இருக்கிறவங்களை கூட வைக்கிற பாசனம் இது. நமக்கு என்னென்ன ஏக்கம் இருக்கோ, என்ன நம்ம வந்து என்னென்ன நடக்கலேன்னு அந்த ஒரு ஏக்கத்தோடு இருக்கோமோ அந்த ஏக்கத்தை போக்கக்கூடிய வகையிலே இந்த பாசனம் அமைந்திருக்கிறது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். அதான் ரொம்ப முக்கியம். யாம் பெரு சம்மானம். நமக்கு பெரிய சம்மானம் கொடுக்க போற. நேற்று மாலைய மணிவண்ணா பாசுரத்தில் ஆளிநிலையாய் அருளையோ ரெம்பாவாய்னு சொல்லி வேண்டியிருக்கா நிறைய விஷயங்களை. என்ன வேண்டியிருக்கா? என்ன போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு செப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட இருக்கிற அந்த கொடி அந்த விதானம் சொல்றது அந்த 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 பந்தல்னு சொல்றது. அதுக்கு பேர் என்ன? அந்த பந்தல் விதானமே. அந்த மேல்கூரைன்னு சொல்லுவாங்க. பகவானுக்கு இருக்கிற அந்த மேல்கூரை எப்படி இருக்கும்னா ஒரு துணியை வந்து விரிச்சு வச்சிருப்பாங்க. எந்த கோயிலில் பார்த்தாலும் அது இருக்கும். அதுக்கு பேர் விதானம். அப்படியே வெளிச்சமா அந்த இது போல கூரை அப்படியே நமக்கு திரையா தெரியாது. அதுக்கு மேல ஒரு விதானம் ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க. அதான் விதானம்னு சொல்லுவாங்க. கொடியே விதானமே சால பெரும்பறையேன்னு சொல்லி முழங்குகிற வாத்தியங்களை எல்லாமே சேர்த்து சால பெரும்பறைன்னு சொல்றான் ஆண்டாள். சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பதற்காக இந்த கொடியோட இருக்கிற எல்லா உன்னுடைய என்ன
அலங்கார பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு வேண்டும் சொல்லி ஆண்டாள் நேற்று வேண்டியிருக்கா. அது கிடைச்சது போலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றது போலே மகிழ்ச்சி தோரணையிலே ஆண்டாள் பாடுவது போலே நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே அப்படின்னு சொல்லி பெண்களுக்குண்டான அணிகலன்களை ஒவ்வொன்றாக சுட்டி காட்டுகிறாள். இதுல நாடு புகழும் பரிசினால் அப்படின்னு சொல்றது இப்ப அடியன் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன அடியன் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது அடியனுக்கு கிடைத்த பெரு சம்மானம். என்ன பேசின உடனே பேசி முடிச்ச உடனே எத்தனை பேர் ஆஹா இப்படி பேசியிருக்கீங்க நல்லா இருக்கு, அப்படி பேசியிருக்கீங்க நல்லா இருக்குன்னு எனக்கு புகழோசை பாடுறீங்க. நடக்கிற விஷயம் தானே, நிறைய நடக்குது, அடியன் அனுபவிக்கிறது சொல்றேன். அது மாதிரி எத்தனை பேர் பேசலாம் நடக்கும். அப்ப சத் விஷயத்தை பேச பேச நாடு புகழும் பரிசு என்ன ஆண்டாள் பண்ணி வச்சிருக்கிறது அவளுக்காண்டி பண்ணல, இந்த உலகோர் அனைத்தும் என்ன உலகோர் அனைவரும் இன்புற வேண்டும், பகவானுடைய திருவடி அடைய வேண்டும் அந்த உன்னத நோக்கத்தோடு செய்வதினாலே நாடு புகழ்கிறது. அதனால என்ன நடக்குது, அவங்களுக்கு அவ்வளவு புகழ்ந்து அவ்வளவு சம்மானங்கள் கிட்டுகின்றது. அதனால என்ன பண்றா, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவேன்னு சொல்லி என்ன அந்த பாசரங்கள் எல்லாம் பாடுறதுனால எவ்வளவு பரிசு ஆண்டவன் நமக்கு கொடுக்கறான்னு சொல்லி இந்த அணிகலன்கள். சூடகம்னா என்ன, தோடுன்னா ஒண்ணு, சூடகம்னா நெத்திச்சூடி, ஜெட்புலோ அப்படின்னு சொல்லுவாங்க. சூடகமே என்ன சூடகம்னா பின்னாடி சுட்டுறதா, பின்னாடி அதான் சுட்டுறது. சூடாமணி என்ன யாரு கொடுத்துருக்கா, சீதா பிராட்டி கொடுத்துருக்கா ஆஞ்சநேயர்கிட்ட, அந்த சூடாமணி அதுதான் சொல்றா சூடகமேன்னு சொல்றா. சூடகமே பின்னாடி வைக்கிறதா, அது அப்படி எனக்கு தெரியல, இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சரியா சொல்லுங்கம்மா. பிம்பளம் பொண்ணுக்கு பின்னா ஜெட்புலோ தானே அது, நான் அடியேன் சொன்னது சரிதான், முன்னாடின்னு சொல்லிட்டேன் தவறா. ஜெட்புலோ அந்த சூடகமே தோல் வளையேன்னா தோடுன்னு அர்த்தம். நம்ம இங்க வச்சுக்கிறோம் பாத்தீங்களா, வளையம் தோடு என்ன தொங்கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிதானே? தொங்கட்டான் நல்லா தொங்கும் என்ன. இப்ப எல்லாம் அவ்வளவு பெருசாலாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை, ஆனா வச்சுக்கிறாங்க என்ன, வேற இதுல வச்சுக்கிறாங்க என்ன. அப்ப சூடகமே தோல்வளையே தோடே அப்படின்னு சொல்றாங்க. தோடுன்னா வளையம் வேற தோடு வேற, வளைஞ்சு இருக்கிறது தொங்கட்டான், அது தொங்கும். அது சூடகமே தோடே என்ன, சூடகமே செவிப்பூ அப்படின்னா எல்லாரும் ஒன்ன குத்திக்கிட்டு வச்சுக்கிறது வேற, இன்னும் ஒன்ன சேர்த்து குத்திக்குவாங்க இப்படி. இந்த செவிப்பூ என்ன, அது ஒரு செவிப்பூன்னு சொல்லி அந்த அணிகலனையும் குறிப்பிட்டு என்ன இந்த பாசுரத்தில் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே. தோல் வளைன்னா நம்ம தோல்ல வச்சுக்கிறோம் பாத்தீங்களா, வங்கி அது தமிழ்ல தோல் வளையே ஆமா. சூடகமே தோல் வளையே என்ன செவிப்பூவேன்னு சொல்லுது ஆண்டாளுடைய அந்த அணிகலன்கள் எல்லாம். சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே. தோடுங்கிறது காதுக்கு போடுறது, தோல் வளைங்கிறது நம்ம தோல்ல அணிஞ்சுக்கிற அந்த வங்கின்னு சொல்றாங்க என்ன. பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னு சொல்லி, பாடகம்னா காலில் அணிஞ்சுக்கிற சலங்கைன்னு சொல்றாங்க, பாடகம்னு சொல்றாங்க. அது அந்த பாடகமே என்ற பல்கலனும் எல்லாத்தையும் இன்னைக்கு நாம அணிஞ்சுக்க போறோம். சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியோட இருக்கும் என்ன. ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு என்ன, நல்ல தூய ஆடை அணிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட, இந்த மகிழ்ச்சி பெருக்கு ஏற்படும் போது இதெல்லாம் பண்ண தோன்றும் என்ன, இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு தோணும். அப்ப அந்த ஒரு மகிழ்ச்சியோட இருக்கும்போது நல்ல புத்தாடை அணிஞ்சுக்கிட்டு அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து வழிவாரன்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நிறைவு செய்யும் போது கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். இதெல்லாம் பண்ணிட்டு சமையல்ல பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம தனியா உட்காந்து முடிச்சிடணும், இந்த டப்பாவை தின்றணும் என்ன. அப்படி ஆண்டாளுக்கு சொல்லவே இல்லை, இதை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் கூடி குளிர வேண்டும் என்பது ஆண்டாளுடைய என்ன அவா என்ன. அந்த அவாவால்தான் இந்த பாசுரத்தில் நம்ம நாறு நறும்பொடில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா என்ன அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோன்னு பாசுரம். இது ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பாடி வச்சிருக்கிற பாசுரம் என்ன. அந்த பாசுரம் பின்னாடி தான் பாடியிருக்கா.
ஆனால் முன்னாடியே என்ன இது எல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்புணர்ச்சிருக்கா இந்த 30 பாசுரங்களில் திருப்பாவையில். என்ன, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இதை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னு சொல்லி இந்த நேர்ந்துங்கிற வார்த்தை நேர்த்தி கடனை குறிக்கிறது. நம்ம வீடுகளில் சாதாரணமாக பார்த்தோம்னா வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா ஏதோ நேர்த்தி கடன் பாக்கி இருக்குமோ, என்ன இந்த மாரியம்மன் கோயிலுக்கு இதை செய்யணும் விளக்கு போடணும்னு சொன்னோம் போடலையோ, என்ன இந்த கோயிலுக்கு போய் நம்ம பிரதட்சணம் வரணும்னு சொன்னோம் அங்கே பிரதட்சணம் பண்ணணும்னு சொன்னோம் பண்ணலை, இப்படிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரலாம். அந்த நேர்த்தி கடன் பலருக்கு சில பேர் முடி எடுக்கணும்னு சொன்னால் எடுக்கலையோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இடக்கு இடம் கொடுக்கணும்னு நினச்சோம் கொடுக்கலையோ, இப்படிலாம் நிறைய நமக்கு குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஆண்டாளுக்கு இந்த குறைபாடு இருந்திருக்கிறது. இந்த ஆண்டாளுக்கு இந்த குறைபாடு இருந்திருக்கிறது. ஏன்னா வாயில தான் அவ நேர்ந்து பராவி வைத்தேன். வாயால வடை சுட்டுருக்கா அவ்வளவு, என்ன வாயால சுட்டுட்டு வைகுண்டம் போயிட்டாங்க. என்னடா அது? உண்மையிலே இந்த பாசரங்கள்ல இருக்கிற பொதிந்திருக்கிற உண்மை என்ன தெரியுமா? இன்னொரு விஷயமாவும் ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த பெண் பிள்ளைகள்லாம் அழைச்சிக்கிறா, நந்தகோபனுடைய மாளிகைக்கு போறா, குளிக்காமலே போறாளா? இவ குளிச்சதா பாசரங்கள்ல இந்த முக்குளத்துக்கு போய் என்ன குளிச்சுட்டு வந்ததாவே இல்லைங்க. பாசுர வரிசையை பார்த்துருக்கீங்களா? 25வது பாசுரத்தில் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அது என்ன. அப்போ இந்த பாசுரங்க வரிசையில் பார்த்தீங்கன்னா நேராக வாங்க வாங்க வாங்கன்னு கோழிமார்கள்லாம் எழுப்பிட்டு திடீர்னு நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு போயிடுவாங்க. ஏன்னா கோயில் காப்பான் வாயில் காப்பான். ஏன்பா குளிச்சதா குறிப்பே இல்லையே. நீராட்டையில் ஒரு எம்பாவான்னு சொல்றா. என்ன அந்த நீராட்டலை பற்றி எவ்வளவு போற்றிக்கிட்டே வந்த ஆண்டால் குளக்கரைக்கு போய் குளிச்சதா எங்கேயுமே இல்லை. என்ன அப்ப ஏமாத்திருக்காளா அவ கண்ணனை? இதுவும் ஒரு விதமா சொல்லப்படுது. நேர்த்தியான பக்தி, நேர்மையான பக்தி, மனதார செய்யப்படுகின்ற பக்தி எங்கே இருக்கிறதோ அங்க அந்த அனுஷ்டானம் அதெல்லாம் சில குறைபாடு இருந்தாலுமே பகவான் ஏத்துக்கிறானா அந்த குறைபாட்டை. என்ன இருக்கட்டும் 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 சொல்லி. வியாசர் தெரியுமா? வியாசர் அவரை தோற்றத்தை பார்த்தா நமக்கு ஒரு அலங்கோலமா இருக்குமா. அவர் குளிக்கவே மாட்டாராங்க, குளிக்கவே மாட்டாரா. என்ன அந்த அளவுக்கு சதா பக்தியிலே இருப்பாரா. அந்த அளவுக்கு ஒரு க்ஷணம் கூட குறையாம பகவானை நினைக்கக்கூடிய பக்குவம் யாருக்குங்க இருக்கு? அதனால தான் அவர் தோற்றத்தை பார்த்து பயந்துருக்கா. என்ன அங்க இருக்கிற வேலைக்காரி, என்ன அம்பிகா, அங்க இருக்கிற அம்பிகா அம்பாலிகா. விதுரன் யாருக்கு பிறந்திருக்கான்? விதுரன் யாருக்கு பிறந்திருக்கான்? வேலைக்காரி. அதான் வேலைக்காரின்னு சொன்னேன். அடியேன் சொன்னது மகாபாரத்துக்கு இருந்து வர்றேங்க. மகாபாரத்தில் சொல்றேன். வேலைக்காரின்னு சொல்லி யாரை பிடிச்சிக்கிட்டீங்க நீங்க? நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல. வேலைக்காரி இல்லைன்னு சொன்னீங்களே. அதான் வேலைக்காரி தான். அவங்க 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 அந்த ராஜ்யத்திலே பணிப்பெண்ணாக இருந்திருக்கவ ஒருத்தி. இவங்க அம்பிகையும் அம்பாலிகாவும் சேர்ந்து பயந்துட்டாங்களா. அவருடைய தோற்றத்தை பார்த்து அவ்வளவு தேஜஸெல்லாம் இருக்கு அவருக்கு. ஆனா கொஞ்சம் அலங்கோலமா இருந்திருக்காரு, எல்லாம் சங்கோச்சப்பட்டிருக்காங்க. என்ன ஏன்னா குளிக்கவே மாட்டாரா அவரு. என்ன ஆனா அந்த அளவுக்கு பெருத்த ஞானிகள் அவங்கெல்லாம். அப்ப இந்த ஆண்டாள் என்ன பண்ணிருக்கா, குளியலை செய்யணும் செய்யணும் சொல்லி இந்த குளியலை பத்தி ஆண்டாள் குறிப்பிடவே இல்லை. சதா பக்தியிலே நம்ம 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணதை கேட்கறதுக்கே நமக்கு பெரிய சாதனையா தெரியுது. என்ன இந்த கோயில் வேலை, இந்த குளக்கரை வேலை, இந்த உபன்யாச வேலை, சதா இதையே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னை வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. நீ அப்படியே போயிறியான்றவானுங்க. என்ன என்ன செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தரா அப்படியே நீ கிளம்பி வெளியில போயிரு, இனிமே வராத அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த காலத்துல. என்ன இதே சதா வேலையா இருக்க முடியுமா நம்மளால? என்ன இந்த உபன்யாசமே பண்ணிட்டு ஒரு 4 இடத்துல போய் பண்ணிட்டு வந்தா அவ்வளவுதான். ஏன் வேலை என்ன ஆறுது, ஏன் பொழப்பு என்ன ஆறுது? என்ன அது போல இருக்கிற நாம எல்லாம் இதெல்லாம் நம்ம மதிப்பிட முடியுமா? ஆண்டாள் என்ன பண்ணிருக்கா, ஏமாத்திட்டா கண்ணனை. குளிக்கவும் இல்லை, ஒண்ணுமே செய்யல, வெறும் வாயிலே வடை சுட்டு வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னு அன்னைக்கு சொன்னது போல இன்னைக்கு பராவி வச்சுட்டா. என்னடா ஒண்ணுமே செய்யாம பெரியாள் பெற்ற பெண் பிள்ளையாக இருந்து அரங்கனை போய் சேர்ந்து விட்டாள். அப்ப யாருங்க இதை நிறைவேற்றுறது? என்னடா மக்கள் வரமாட்டேங்கிறாங்களே, என்னடா இந்த பாசரங்களை பாட சொன்னா மக்களுக்கு பிடி கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலான்னு ராமானுஜர் யோசிச்சிருக்காரு. நமக்கு எப்படி சிலதெல்லாம் வீட்டில் நடக்க மாட்டேங்குது, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, வீடு கட்ட முடியல, ஏதோ ஒரு தங்கு தடை இருந்துட்டு இருக்கு, நேர்த்தி கடன் குறைவா இருக்குமோன்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அது போல ராமானுஜர் பக்தி மார்க்கமா யோசிச்சிருக்காரு. எப்படிடா இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கிறது, மக்கள் திரண்டு வரமாட்டேங்கிறாங்களே, என்ன ஒரு யுக்தி செஞ்சால் இவங்கெல்லாம் வர முடியும் அப்படின்னு பார்த்தா
ராமானுஜர் பண்ணியிருக்காரு. பாசுரத்தை படிச்சுக்கிட்டே வரும்போது இந்த என்ன நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராபி வைத்தேன் அக்கார வடிசில்னு வந்தவுடனே ஆஹா, இந்த நேர்த்திக்கடன் முடிக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் மக்கள் பாசுரத்தை படிக்க மாட்டேங்கிறாங்க, பக்தி மார்க்கத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த நேர்த்திக்கடனை செஞ்சா மக்கள் திரண்டு வந்துருவாங்கங்கிற அந்த நோக்கத்தோட இந்த அக்கார வடிசில் 100 தடாவில் செஞ்சு அழகருக்கு படைச்சிருக்காரு ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அந்த படையலைத்தான் இன்றளவும் நாம் இந்த 27வது பாசுரம் கூடாரை வள்ளி பாசுரம் சேவிக்கும் போது கோயில்கள் எல்லாம் தெரியாத அர்ச்சகர்கள் கூட அதை கத்துக்கிட்டு இன்னைக்கு அக்காராடி சிலை கிண்டிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய இந்த கீதா பவனத்தினுடைய என்ன நிர்வாகத்தினராக இருக்கின்ற நம்முடைய ஜனார்தனன் ஐயா அவர் தனியாவே உட்கார்ந்து அக்கார வடிசலை காலையிலிருந்து கிண்டி கிண்டி கிளறி நமக்கெல்லாம் என்ன கூடாரை வெள்ளி என்று சொல்வது போல எல்லோரும் கூடி குளிர வைத்திருக்கிறார். நடக்குதா இல்லையா? இது யாரு பண்ண நேர்த்தி? ஆண்டாள் வாயில நேர்ந்து பராவி வச்சத ராமானுஜர் உண்டாக்குனது. இன்றளவும் இந்த பக்தி மார்க்கத்துக்கு கூடாரையெல்லாம் கூடும் வண்ணம் செய்யுதா இல்லையா? உண்மையிலே காலையில் நம்ம சீதாராம ஆஞ்சநேயர் கோயில்ல என்ன வந்தாங்க பாருங்க, கூட்டம் என்னன்னே தெரியல. எல்லாரும் வந்து இந்த அக்கார் அடிசல் இருக்கா, ஒரு சின்ன கப்பல கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. 7 மணியோட திரைய போட்டுட்டோம் அக்கார் அடிசலுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 7 மணிக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது, போயிட்டு வாங்க. கீதா பவனத்துக்கு என்ன இந்த 8:30க்குள்ள உபன்யாசம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்தா விஜய் பாபு போயிட்டார், அடியன் போயிட்டேன். என்ன நேற்று பேசுறதெல்லாம் கேட்க முடியலையே, அந்த ஏக்கம் இருக்கணுமா இல்லையா? அப்ப அக்கார வடிசல் இல்லையா, முடிஞ்சிருச்சா, அடுத்த வருஷம் பிடிச்சிடணும். அதை இல்ல நாமளே கிண்டி என்ன ஆண்டாளுக்கு படைச்சிருவோம் கோயில்ல, இல்ல அர்ச்சகர் சாமிகிட்ட சொல்லு. இப்படித்தாங்க பக்தி மார்க்கம் பரவி இருக்கு. என்ன இந்த பிரசாத வகைராக்களை நமக்கு எப்படி தெரியுமா கிடைக்குது? ராமானுஜர் இருந்த காலம். அப்ப வந்து பிரசாதங்கள் யாருக்கு கொடுப்பாங்கன்னா உபயதாரர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் மட்டும்தான் கொடுக்கப்பட்ட காலம். 1000 வருடங்களுக்கு முன்னால். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அப்பெல்லாம் சகஜமா பிரசாதம்லாம் கிடைக்காது. பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகின்ற பிரசாதம் இன்னார் இணையாருக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்ற நியமனம் இருந்திருக்கு. ராமானுஜர் பார்த்திருக்காரு, இது வேலைக்கு ஆவாது போல, மக்களை திரட்டணும்னா விசுவாசம் பிறக்கணும்னா ஊட்டப்பட வேண்டும், அவர்களுக்கு உணவு ஊட்டப்பட வேண்டும். முதல்ல பசிக்கு செவிக்கு சிறிது உணவு வேண்டும், என்ன பசிக்கு வயிற்றுக்கு சிறிது உணவு இருந்தால்தான் செவிக்கு என்ன ஊட்டப்பட முடியும். என்ன ஆகையாலே ஞான விஷயம் பிறக்க வேண்டும்னா முதல்ல இதுக்கு ஊட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவர் ஏற்பாடு பண்ண பிரசாத வகைராக்கள் தான் இன்னைக்கும் எல்லா பக்தர்களுக்கும் சமாராதனையாக செய்யப்படுகிறது என்பதை நினைவு கொள்ள வேண்டும். இப்ப வெண்ணெய் வாய் நேர்ந்து வாயால என்ன நேர்ந்ததை நேர்த்தி கடனை நிறைவேற்றி வச்ச ராமானுஜருக்கு பல்லாண்டு. அதனாலதான் அக்கார வடிசல் ஐயா கிண்டி நமக்கு கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஜனார்தனன் ஐயா. என்ன அவருக்கு தான் பல்லாண்டு. அவரே ராமானுஜர் ரூபமா வந்து என்ன செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அவர் தான் இன்னைக்கு. என்ன அகலே என்ன இது போன்ற அனுபவங்கள் இன்றளவும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே முன்னோர்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இந்த அக்கார வடிசல் நினைவாகத்தான் பால்கோவா ஊரா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்குது. இந்த திரட்டு பால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம வந்து அக்கார வடிசல் சாப்பிட முடியாதங்க. ஏன்னா அதை ரொம்ப செய்கிறது ரொம்ப விசேஷம், நிறைய பொருட்செலவெல்லாம் ஆகும், அதெல்லாம் குறைந்த செலவெல்லாம் கிடைக்காது. அதன் ஞாபகார்த்தமாகத்தான் இன்றளவும் அந்த ஊரிலே பால் திரட்டு, ஆகையால பால்கோவா அது ஊர் ஆயிடுச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவான்னு போட்டாலே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பிரசாதமா நமக்கு தெரியுது இன்றளவும். ஆகலே இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்வது போல வென்று விட்டாள் ஆண்டாள். என்ன இத்தனை கூட்டங்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய அந்த கூடாரை வள்ளி கூடாரை வெள்ளியாக ஆண்டாள் திருப்பிராட்டி பூமி பிராட்டி விளங்கிக் கொண்டிருக்கிறாள் இன்றளவும் என்பது போல இந்த பாசுரத்தினுடைய வைபவமாக இன்றளவும் என்ன இதுவரைக்கும் நாம் எல்லாமே முடிந்த அளவு அனுபவித்து விட்டோம். மேலும் இந்த பாசுரத்தை வைபவத்தோட தொடர்ந்து நாளை அனுபவிப்போம் என்பதை விண்ணப்பத்தோடு அடியேன் இன்றைய பாசுரத்தை நினைவு கொண்டு செங்கண் திருமுகத்து செல்வத் திருவாரால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவா என்று சொல்வது போலே ஆண்டாள் திருப்பொன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருப்பொன் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம். அடியன் 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 குலத்தில்
स्वामी की जय। ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम ब्रह्मार्पणं ब्रह्महरि ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन कर्तव्यं ब्रह्म